பொருத்தம் அமோகமா இருக்கு. அப்படியா? ஜாதகத்துல 10 பொருத்தமும் அம்சமா பொருந்துருது. நம்ம பத்மாவுக்கு ஏத்த வரன் இந்த பிள்ளையாண்டான் தான். என்ன வயசு? 28. உங்க பத்மாவோட 3 வயசு பெரியவன். நல்ல உத்தியோகம், மாசம் 6000 ரூபாய் சம்பளம், தவிர கண்டும் காணாம வரும்படி. லஞ்சமா? ஐயோ இல்ல, கமிஷன். ரமணி தங்கமான பிள்ளை, தப்பான காரியத்துக்கு ஒரு நாளும் போக மாட்டான். 2 தங்கைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, சொந்த வீடு, பெத்தவா 2 பேரும் பசுவாட்டமா அதிர்ந்து பேச மாட்டா. ஒரு விதவ அத்தை, குடும்பமும் சின்னதுதான். நாளைக்கே நம்ம பத்மா போயிட்டா இவ பேச்ச கேட்டு நடப்பா எல்லாரும். அப்பா சந்தோஷப்பட்டார். அம்மாவையும் அது தொற்றி கொண்டது. நம்ம பத்மா உத்தியோகம் பாக்குறதுல அவளுக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லையே. பணம் நிறைய இருக்கு, தேவையில்ல. அங்க போனா பின்னால வேலை வேண்டாம்னா விட்டுக்கிட்டோம். நத்திங் டூயிங். சேலை தலைப்பை எடுத்து அவசரமாக மேலே போட்டுக்கொண்டு வெளியே வந்தாள் பத்மா. வேலையை மட்டும் நான் விடமாட்டேன். 4000க்கும் மேல சம்பளம் வர உத்தியோகம் கிடைக்குமா எல்லாருக்கும்? நிச்சயம் விடமாட்டேன். சரி, இப்ப அதுவா பிரச்சனை? என்னைக்கு பெண் பார்க்க வர சொல்லட்டும் அவளை? இந்த வாரம் ஆபீஸ்ல இன்ஸ்பெக்ஷன், வசதிப்படாது. ஞாயிற்றுக்கிழமை நான் சிநேகிதி ஒருத்தியோட கல்யாணத்துக்கு காஞ்சிபுரம் போனோம், சான்ஸே இல்ல. பின்ன எப்போ? இன்னும் 2 ஞாயிறு முடியாது. மேடை அன்னைக்கு பாக்கலாமா? 1 மாசம் கழிச்சா? எனக்கு அப்பதான் டைம். இது நன்னால பத்மா. இப்பவே உன் பிடிவாதம் பெருசானா எதுவும் சரிப்படாது. நாளை மறுநாள் பெர்மிஷன் போட்டுட்டு வா. மத்தியானம் 3:30க்கு அவளை வர சொல்லுங்க பஞ்சாட்சரம். அப்பா உத்தரவிட்டார். மற்றபடி லௌகீக சங்கதிகள் அம்மா இழுத்தாள். பெருசா எதிர்பார்க்க மாட்டா, வந்து பேசுங்கோ. இந்த பாருங்க மாமா, வரதட்சணை அது இதுன்னு 10ஆம் பசலித்தனமா பேசுற பையனா இருந்தா இந்த ஆத்துக்குள்ள காலை வைக்கப்படாது. ஆமா. பத்மா, நான் வரேன் சார். அவர் போய்விட அம்மா எரிச்சலுடன் பத்மாவை பார்த்தாள். இப்படி ஜான்சி ராணி மாதிரி மாற நிமித்துண்டு அவ எதிர்ல பேசாத, கொஞ்சம் அடங்கு பொம்னாட்டின்னு மறக்காத. சரியான ஒரு ஆம்பளையத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நாங்களும் எல்லாரும் அப்படி பண்ணிண்டவாதான். அதனாலதான் ஆம்பளையாட்டம் ஒன்னு பெத்து வச்சிருக்கேன். எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, சாதத்தை போடு. அம்மாவை பின்தொடர்ந்து நடக்கும் தன் ஒரே மகளை கவலையுடன் ஏறிட்டார் சேஷன். அதிகபட்ச செல்லமா, அதீத சுதந்திரமா, உத்தியோக தைரியமா, எது இவளை இத்தனை முரட்டுத்தனமாக மாற்றியது? ஒரு வீட்டில் போய் நல்லபடியாக இந்த பெண் அனுசரித்து வாழுமா? தெருவில் கூட இவள் முதுகில் ஆம்பளை பாப்பாத்தி என்ற விமர்சனம் வந்து மோதுவதை அப்பாவே கேட்டதுண்டு. இடுப்பில் விரல் பட்டுவிட்டது என்ற காரணமாக பஸ்ஸில் ஒருவனை பட்டென அறைந்து காலை நேர போக்குவரத்தை ஸ்தம்பிக்க செய்தவள் இந்த பத்மா. அலுவலகத்திலும் ஜொல் பார்ட்டிகள் எதுவும் இவள் இருந்த திசை பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டார்கள். இவளை கண்டால் சிம்ம சொப்பனம். பத்மா அலுவலகம் புறப்பட்டு போய்விட்டாள். ஏன்னா சொல்லுடி, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போய் என்னெல்லாம் அவமானப்பட போறோமோ. அதுக்காக வளர்ந்த பொண்ணு ஆத்துக்குள்ள வச்சுட்டே எத்தனை காலம் இருக்கிறது? இவ தன்னை கொஞ்சம் மாத்திக்கணும். தோணல. உறவு மாறும்போது மனசும் மாறும் நம்புவோம். வர்றவன் இவளை விட அராத்து பேர் வழியா இருந்தா இவ பல்ல புடுங்கட்டும், இல்லைன்னா இவளுக்கு கூஜா தூக்கட்டும். இதுக்கு மேல நம்மால என்னடி செய்ய முடியும்? அவரும் எழுந்து புறப்பட்டு விட்டார். ரொம்ப எதிர்பார்ப்பாளோ? நம்மகிட்ட பணமா இல்ல, என் பயம் அது இல்ல, இவ குறுக்க பேச வந்துருவாளோங்கிறது தான். அதை நான் சமாளிச்சுக்கிறேன். எனக்கு என்னவோ இந்த இடம் குதிருன்னு தோன்றது. அதே நேரம் பத்மா தன் கேபினுக்குள் உட்கார்ந்து ஃபைலை பார்க்க தொடங்கினாள். ஸ்டெனோவுக்கு தயாரிக்க வேண்டிய கடிதங்களை குறித்து கொண்டாள். மணி அடித்தாள். ஸ்டெனோ வர லெட்டர் எடுத்துக்கங்க. தன் சரளமான ஆங்கிலத்தால் கடிதங்களை சொல்ல தொடங்கினாள். 3 கடிதங்களை முடித்துவிட்டு, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, வெளியில ஒரு பிரஸ் மீட் இருக்கு, எம்டி என்னத்தான் போ சொல்லிருக்காரு. சரி மேடம். அது பங்கு மார்க்கெட் பற்றிய விவரங்களை பொதுமக்களுக்கு, பத்திரிகைகளுக்கு என்று தகவல் தரும் ஒரு கன்சல்டன்சியை தன்னிடம் வைத்திருந்த நிறுவனம். பங்கு மார்க்கெட் தொடர்பாக அடிக்கடி பெரிய ஹோட்டல்களில் பிரஸ் மீட் நடைபெறும். அதை எதிர்கொள்ள ஆங்கில புலமை சற்று அதிகம் வேண்டும். அதனால் எம்டி பத்மாவை அனுப்புவார். கடிதங்கள் வர கையெழுத்திட்ட பத்மா எழுந்து விட்டாள். வண்டி ரெடியா? ரெடிமா என்றான் பியூன். சரசரவன நடந்து வாசலை நெருங்கி விட்டாள். மேடம், எம்டி கூப்பிடுறாரு. நேரமாச்சு, மீட் முடிஞ்சு வந்த பின்னால சந்திக்கிறேன்னு சொல்லு. இதையே இன்னொருவர் சொல்லியிருந்தால் உத்தியோகம் போயிருக்கும். ஆனால் இவளை ஒன்றும் செய்ய முடியாது அவரால். அத்தனை கெடுபிடி பத்மா. காரில் ஏறினாள். டிரைவர் வண்டியை எடுத்தான். சாய்ந்து உட்கார்ந்து நகரத்தை வேடிக்கை பார்க்க தொடங்கினாள். அந்த நட்சத்திர ஹோட்டல் வாசலில் 15 நிமிடங்களில் கார் நிற்க இறங்கி கம்பீரமாக நடந்து போனாள். பிரஸ் மீட் தொடங்க இன்னும் 10 நிமிடங்கள் இருந்தன. ஹலோ பத்மா. ஸ்ரீராம் எதிரே வந்து நின்றான். ஹாய். இன்னைக்கு பிரஸ் மீட் லேட் ஆகுமா? ஏன்? முக்கியமான ஒருத்தர் இன்னும் வந்து சேரலையா? டெலிபோன் வந்திருக்கு. அப்படியா? வாங்கல, ரெஸ்டாரண்ட்ல போய் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாமே. நோ தேங்க்ஸ். அவன் இன்னும் அருகில் வந்தான். குரலை தழைத்து கொண்டான். நான் உங்களை லவ் பண்ண கூப்பிடல.
சரையலன்னு நிமிர்ந்தாள். ஒரு தோழியத்தான் கூப்பிடுறேன். நீங்களே என்ன லவ் பண்ணாலும் நான் ஒப்புக்க மாட்டேன். மென்மையான ஒரு பொண்ணத்தான் எவனுமே விரும்புவான். உங்களை மாதிரி ஆம்பளை இல்ல. காஃபிக்கு போலாமா? பத்மா பற்களை கடித்தாள். என்ன குதிரை தோணுதா? வாங்க. அவன் நடக்க பின்தொடர்ந்தாள். நட்சத்திர ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருட்டை பூசிக்கொண்டிருந்தது. இடம் தேடி அமர்ந்தார்கள். உயர தொப்பி போட்ட உயர சர்வர் கூரையை தொட்டு கொண்டிருந்தான். பாதாள பைரவி ரங்காராவ் போல வந்து நின்றான். ஆங்கிலத்தில் சம்சாரித்தான். அழுக்கு நிறத்தில் வெதுவெதுப்பான தண்ணீர் கொண்டு வந்தான். அது குடிக்கவா கையலம்பவா என்று தெரியவில்லை. காஃபிக்கு சொல்லிவிட்டு, நீங்க கல்யாணம் பண்ணிக்கலையா பத்மா? பண்ணிக்கும் போது உங்களுக்கு நிச்சயமா அழைப்புதல் உண்டு ஸ்ரீராம். கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்க ஆம்பளத்தனம் தொடரும்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? வார்த்தைகளை கண்ணியமா உபயோகப்படுத்துங்க ஸ்ரீராம். இது ஆம்பளத்தனம் இல்ல, தன்னம்பிக்கை நிறைஞ்ச தைரியமான புத்திசாலி பொண்ணு நானு. குடுத்தல நடத்த இது போதுமா பத்மா? வாழ்க்கையில எந்த இடத்துலயும் நான் சொன்னபடி மேற்படி குணங்கள் இருந்தா தான் வெற்றி கிடைக்கும். குடும்பம் அப்படி இல்லைங்க. பின்ன விட்டு கொடுத்து அனுசரிச்சு நடந்தா தான் குடும்பத்துல பொம்னாட்டி ஜெயிக்க முடியும். எதை விட்டு தர்றது? தாம் பெண்மை உட்பட எல்லாத்தையும். நியாயம்னு பட்டா விட்டு தரலாம். தேவையில்லாம தலைவணங்க நான் தயாரா இல்ல. உங்களை அடக்க நிச்சயம் ஒருத்தன் வருவான் பத்மா. உங்க ஆசை பலிக்க போறதில்ல ஸ்ரீராம். போலாமா? பிரஸ் மீட் முடிந்து காரில் உட்கார்ந்த போது பத்மாவுக்கே ஒரு சங்கதி ஆச்சரியம் தந்தது. இந்த அளவுக்கு என்னிடம் துணிச்சலாக வாயாடும் ஒரே ஆண் பிள்ளை இந்த ஸ்ரீராம் தான். இவனை மட்டும் நான் எப்படி அனுமதிக்கிறேன்? இந்த பிரஸ் மீட் தொடர்பாக 1 வருடத்துக்கும் மேலாக அவனை சந்தித்து வருகிறாள். அவனும் தனியாரில் ஒரு உயர் அதிகாரி. அசாத்திய புலமையும் புத்தி கூர்மையும் உள்ள இளைஞன். அழகான கம்பீரன். மனதுக்குள் நான் இவனை ரசிக்கிறேனோ? தர்க்கம் செய்தாலும் அவன் பேச்சு என்னை நிச்சயம் வசீகரித்து விட்டது. அவனை நீ காதலிக்கிறாயா பத்மா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அப்படி இருந்தால் எனக்கு யாரிடம் பயம்? அவனிடம் சொல்லி இருப்பேனே. அவனும் என்னை காதலிக்கவில்லை. நீங்களே என்னை லவ் பண்ணினாலும் நான் ஒப்புக்கல. மென்மையான பொண்ணத்தான் எவனுமே விரும்புவான். என்கிட்ட மென்மையே இல்லையா? அது இருந்திருந்தால் நீயே என்னை காதலித்திருப்பாயோ? அதிர்ந்தாள் பத்மா. அப்படியானால் ஸ்ரீராம் உன்னை காதலிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? இல்லை, நிச்சயமாக இல்லை. தவறு. உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறாய். உன் மனதை ஏன் ஒளித்து வைக்கிறாய்? விரும்பினால் இப்போது கூட உன்னை நீ வெளிப்படுத்தலாம். வேண்டாம், அந்த அளவுக்கு நான் தாழ்ந்து விடவில்லை. என்னை விரும்பாத ஒருவனுக்கு மனைவியாகும் அளவுக்கு நான் மலிவாகவில்லை. அப்படியானால் உன் திருமணம்? என் தனித்தன்மையை பாதிக்காத ஒருவன் வரட்டும், கழுத்தை நீட்டுகிறேன். அலுவலகம் வந்துவிட்டாள். வேலை சரியாக இருந்தது. எம்டி அழைத்தார். உள்ளே நுழைந்தாள். கிளாட் நியூஸ் ஃபார் யூ. உங்களை சீனியர் இன்வெஸ்டிகேட்டரா ப்ரமோட் பண்ணியிருக்கேன். மாசம் 1000க்கும் மேல உங்க சம்பளம் உயரும். கம்பெனி, வீடு, கார் வசதி எல்லாம் உங்களுக்கு உண்டு. நாளை முதல் எல்லாம் அமலுக்கு வருது. தேங்க்யூ சார். வெளியே வந்தாள். பதவி உயர்வு. எதனால்? தன்னம்பிக்கை, புத்தி கூர்மை, தைரியம், இந்த 3ம் இருந்தால்தான் இந்த குறுகிய காலத்தில் பதவி உயர்வு. புரிந்து கொள் ஸ்ரீராம். உயரம் தொட்டு உச்சியில் நிற்கும் எல்லா பெண்களுக்குமே மேற்படி 3 அம்சங்களும் நிச்சயமாக இருக்கும். தன் இருப்பிடம் வந்தாள். சற்று நேரத்தில் விவரம் கசிந்து பொறாமையில் புரண்ட வாழ்த்துச் செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. பொண்ணு வேலையை விட மாட்டா. எதுக்கு விடணும்? வீட்டுல உட்காந்து பேன் பார்க்கவா பொம்னாட்டி படிக்கிறா? போயிட்டு வரட்டும். 4 காசு வந்தா குடும்பத்துக்கு நஷ்டமா? சொன்னது அத்தை, ரமணியின் அத்தை. அப்பாவின் அக்கா. 60 கடந்தவள். 12ல் கல்யாணம் முடித்த அதன் பிறகே பருவமடைந்து புருஷ சுகத்தை உணரும் முன்பே பூவை இழந்தவள். அந்த கால பெரியவர்களின் அவசரம், சமூக நிர்பந்தம். அத்தைக்கு தலையை மழித்து நார்மடி சேலையை கட்டிவிட்டு விட்டார்கள். அது முதல் தம்பியின் குடும்பத்தில் ஐக்கியமாகி அவன் பெற்ற குழந்தைகளை பொத்தி பொத்தி வளர்த்து அத்தை இல்லாவிட்டால் அந்த வீட்டில் அணுவும் அசையாது என்ற நிலை இன்று. அம்மாவுக்கு இப்போது கூட ஆதங்கம்தான். கணவனும் சரி, குழந்தைகளும் சரி, நாத்தனார் சொல்படிதானே நடக்கிறார்கள். இது சில சமயம் யுத்தமாக வெடிக்கும் சமயம் வரும். ஆனால் வெடிக்காது. இப்போது வயதாகி விட்டதால் அம்மாவுக்கும் பக்குவம் வந்து விட்டது. மற்றபடி சேஷன் குடும்பம் நல்ல குடும்பம். நாளைக்கு போறோம் இல்லையா? என்னக்கா? நாள் நன்னா இருக்கு. போய் பார்த்துட்டு வந்துடுங்க 4 பேருமா. யாரு 4 பேரு? நீ, சிவகாமு, ரமணி, அவனோட சிநேகிதன். நீ என்ன பேசுற? நீ மழிச்ச தலையும் நார்மடியுமா நான் வரணுமா? வரலாமா? எல்லாம் நீங்க பார்த்து முடிவெடுத்தா போதும். அவரோட சிநேகிதன் சரியா கணக்கு போடுவான். அவனை முடிவெடுக்க விடுங்கோ. சரிக்கா. மறுநாள் அரை நாள் லீவில் வந்து விட்டான் ரமணி. அவன் வரலையாடா? நேரா அங்க வந்துருவான். எத்தனை மணிக்கு போகணும் அத்தை? ஏண்டா பறக்குற? சரி சரி வா, டிஃபன் எடுத்துக்கோ. வாத்துல சொஜ்ஜி பஜ்ஜி தரமாட்டாளா? வயத்தை காலியா வச்சுன்னு போறது நல்லது இல்லையா? உனக்கு இன்னும் குழந்தைத்தனமே மாறலடா ரமணி. நீ குடுத்தனம் நடத்தி அழகுதான் போ.
அப்படி வளர்த்து வச்சிருக்கேள் அவனை. என்னடி தப்பு? உன் ஆம்படையான வளர்த்ததும் நான் தான், என்ன குறைச்சல் இப்ப உனக்கு? அம்மா பேசவில்லை. அத்தையை விவாதத்தில் வெல்ல அந்த வீட்டில் யாராலும் முடியாது. அத்தனை சாதுரியமாக மடக்கி விடுவாள். நேரம் 2:30. சிவகாமு, நீ ரெடியா? வர்றேன்கா. அம்மா வெளியே வந்தாள். இதென்ன முன் கொசுவம் வச்சு சின்ன பொண்ணாட்டம்? நாட்டு பொண்ணு வரப்போறா. உனக்கே இன்னும் இளம போல நினைப்பு. அழகா மடிசார் கட்டின் போ. தடிக்கிண்டு என்னடி முணுமுணுப்பு? ஒன்னும் இல்லக்கா, கட்டின் வரேன். இந்த பாருடா விசு, அங்க போய் கெக்க பெக்கன் வழியாத, பேச்சுல தெளிவாரு. என்ன பேசணும்னு நீ சொல்லவே இல்லையே. சரியா போச்சு. வரதட்சணை அது இதுன்னு எதுவும் கேட்டு தொலைக்காத. அவ செய்யறத செய்யட்டும். பொண்ணு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா முடிவு பண்ணுங்கோ. நீ பார்க்க வேண்டாமா அத்தை? ரமணி குறுக்கிட்டான். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சா எனக்கும் பிடிக்கும். கிளம்புங்க சீக்கிரம். சிவகாமு, இன்னும் நீ மடிசா கட்டினாலையா? பின்னால வழிச்சுக்கிறதுக்கா? கஷ்டம். 3 பெத்தாச்சு. 2 பொண்களை கொடுத்து பேரம்பேத்தி கூட பார்த்தாச்சு. இன்னமும் மடிசார் கட்ட தெரியல நோக்கு. வரேன் இரு. அத்தை உள்ளே போனார். சற்று நேரத்தில் வியர்வையில் நெற்றி குங்குமம் கரைய அம்மா வெளியே வந்தாள். பொட்டு கரையறதுமா. ஸ்டிக்கர் போட்டு வச்சுண்டா உங்க அத்தை கோவப்படுவோம். என்ன சொல்றா உங்க அம்மா? ஸ்டிக்கர் போட்டா? புருஷனை தவிர எல்லாம் இப்போ ஸ்டிக்கர்ல கிடைக்கிறது. பூ, பொட்டு, தாலி எல்லாத்தையும் தூங்கச்ச கழட்டி வைக்கிற கலிகாலம் இது. எப்படியோ போங்கோ. ரமணி சிரித்தான் உறக்க. உன் சிநேகிதன் சரியா வருவானடா? வருவான் அத்தை. வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. 3 பேரை இறங்காதீங்கோ. ரமணி, நீ முன்னால போடா. அவ 2 பேரும் வரட்டும். அத்தை ஆட்டோ நகரும் வரை வாசலில் நின்று கையாட்டினாள். அதே நேரம் அங்கே அப்பா தவித்துக் கொண்டிருந்தார். அலுவலகத்திலிருந்து இன்னும் பத்மா வந்திருக்கவில்லை. என்னடி இது? அவ வந்த நேரத்துல இவ இல்லைன்னா அசிங்கமா போயிடாதா? முட்டிக்கோங்க. படிச்சு சொன்னேன், ஒரு முழு நாள் லீவு போடுடின்னு. இவ இல்லைன்னா இந்தியாவே இல்லாம போயிடுமா? திமிரு. சரி நீ தொடங்காத. வளர்த்த தோஷம் எங்கெல்லாம் தலகுனியணுமோ. வாசலில் ஆட்டோ வந்து நிற்க ரமணி இறங்கினான். பின்னால் அப்பா அம்மா. சேஷனுக்கு மூச்சே நின்று விட்டது. அவ வந்தாச்சுடி. சரி, பேந்த முழிச்சு நிக்காதீங்க. அவளை வாசல் போய் கூப்பிடுங்க. அப்பா அவசரமாக எழுந்து வேட்டி தடுக்கி அதுவும் அவிழ. கஷ்டகாலம். ஆத்துல இருக்கிறச்ச ஒரு கோமமாவது கட்டிக்கோங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேன். வரவாளுக்கு திவ்ய தரிசனம். ரமணி சிரிப்புடன் நுழைய அப்பாவும் வேட்டியை இறுக்கி கொண்டே வாங்கோ சார் உட்கார வைத்தார். அம்மாவும் வணங்கினாள். எல்லாருக்கும் தூத்தங்குழு ராஜி. பாயில் ரமணியின் அம்மா உட்கார, நாற்காலிகளில் அப்பாவும் ரமணியும். அம்மா தண்ணீர் எடுத்து வந்தாள். டம்ளர்களில் வார்த்தாள். பாத்ரூம் எங்க? சிவகாமு கேட்க, வாங்கோ ராஜி அழைத்து சென்றாள். அப்பா முணுமுணுப்பாக, வந்த இடத்துலயுமா? உங்க அம்மாவை கட்டி நான் படுற பாடு. சில சமயம் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்து உயிரெடுப்பா. முன்ன ஒரு நாள் பாதி வழியில பல்லாவரத்துல. சரிப்பா. ரமணி அடக்கினான். திரும்பி வந்து சிவகாமு உட்கார, பொண்ண வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம். சேஷன் வந்தார் உள்ளே. நீ போடி ராஜி. அவ பொண்ண வர சொல்றா, என்ன வர சொல்லல. தெரியும்டி, என்ன மாட்டி விட்டுட்டு நீ அடுக்கலையில நின்னா நியாயமா? உங்க பொண்ணுக்கு உள்ள தைரியத்துல 10ல் 1 பங்கு உங்களுக்கு இருந்திருந்தா உலகத்தையே ஜெயிச்சிருப்பேனா. வெளில வாங்கோ. ராஜி வந்தாள். மன்னிக்கணும், அரை நாள் லீவ்ல வரதா சொன்னா இன்னும் காணல. நாங்களும் கவலைப்பட்டுன்னா இருக்கோம். நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம், வந்துருவோம். சரி, என் சிநேகிதனும் வரல இன்னும். அவன் வராம நாங்க போக மாட்டோம். அவளுக்கு டிஃபன் கொடு ராஜி. என்ன அவசரம்? அதுவா இப்ப முக்கியம் என்ற அப்பாவை துஷ்ட ஜந்துவை போல் பார்த்தான் ரமணி. அவன் நுழையும் போதே புறப்பட்ட நெய்மணம் ரமணியை சங்கடப்படுத்தி கொண்டிருந்தது. ஒரு நிமிஷம். அப்பா எதிர் வீட்டுக்குள் நுழைந்தார். டயல் செய்தார். ஆபரேட்டர் எடுக்க, மிஸ் பத்மா சேஷாத்ரி, அவங்க ஒரு பிரஸ் மீட்ல இருக்குன்னு 2 மணிக்கே புறப்பட்டு போயாச்சே. கடவுளே, பிரஸ் மீட்டா? பெண் பார்க்கும் சங்கதியை மறந்தே விட்டாளா? இவளை நான் எங்கே போய் தேடுவேன்? சேஷனுக்கு உயர்த்தது. அதே நேரம் அந்த நட்சத்திர ஹோட்டலின் பிரஸ் மீட்டை முடித்துக் கொண்டு அவசரமாக வெளிப்பட்டாள் பத்மா. பத்மா திரும்பினாள். ஸ்ரீராம் தான். ஏன் அவசரம்? ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாமே. இல்ல ஸ்ரீராம், இதுவே லேட்டு, நான் போயிட்டே இருக்கேன். நானும் அந்த வழிதான். 2 பேரும் ஒன்னாவே போயிடலாம் வாங்க. ஆட்டோவில் ஏறிக்கொண்டார்கள். பதவி உயர்வா? கன்கிராட்ஸ். எங்க ட்ரீட் எனக்கு? சொல்றேன். ஏன் படபடப்பா இருக்கீங்க? மணி இப்ப 4. என்னை பொன் பார்க்க ஒரு பார்ட்டி 3 மணிக்கே வந்திருக்கோம். அப்பா அம்மா தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதான் கவலையா? யாரையும் காக்க வைக்கிறது என் பழக்கம் இல்ல. இந்த கல்யாணம் முடிவாகுமா? யாருக்கு தெரியும்? பின்ன ஏன் படபடப்பு? லேட்டு என் அகராதியில இல்ல. அதான் நீங்க எங்க இறங்கணும்? நானும் பொண்ணு பாக்குற சமாச்சாரமா தான் போயிட்டு இருக்கிறேன். வா, சொல்லவே இல்ல. எனக்கு இல்ல, என் சிநேகிதனுக்கு. அதுவும் 3 மணி தான். ஆனா நான் பார்க்காம, என்ன கலக்காம பொண்ணு அவங்க குடும்பத்துல முடிவு பண்ண மாட்டாங்க. கெட்ட நேரம் அவங்களுக்கு. என்னங்க பத்மா இப்படி பேசுறீங்க? விடுங்க.
நான் என் வீட்டுல இறங்கிட்ட பின்னால நீங்க போனா போதுமா? நீங்க எங்க போகணும்? இந்திரா காந்தி நகர். நல்லதா போச்சு, என் வீடும் அங்கதான். அப்படியா? எந்த தெருவுக்கு நீங்க போகணும்? விவேகானந்தா தெரு. ஒண்டர்ஃபுல், எங்க வீடு உள்ள தெருதான். எந்த வீட்டுக்கு? அங்க வந்து சொல்றேன். அவன் விஷமமாக சிரித்தான். தன் வீட்டின் முன்பு ஆட்டோவை அவள் நிறுத்த, இந்த வீடுதாங்க பத்மா. ஷாக் அடித்தது பத்மாவுக்கு. தோ பத்மா வந்துட்டாளே. அம்மா வாசலுக்கு வர, ஸ்ரீராம் எப்படி இந்த வீட்டு பொண்ணோட ஆட்டோல வரான்? அப்பா கேட்க ரமணி எழுந்து ஓடினான். உள்ளே நுழைந்த பத்மா ஓடி வந்த ரமணியின் மேல் முட்டிக்கொண்டாள். சற்றே எரிச்சலுடன் அவனை பார்த்துவிட்டு உள்ளே வந்தாள். சாரி, ஆபீஸ்ல அவசர வேலை, தட்ட முடியல. நில்லுமா, ஸ்ரீராமும் நீயும் எப்படி? அவரு பிரஸ் மீட் வந்திருந்தாரு. உங்க குடும்ப நண்பர் ஸ்ரீராம்னு எனக்கு தெரியாது. நான் போய் முகம் கழுவிட்டு வந்துடுறேன். உள்ளே வந்து விட்டாள் பத்மா. ஸ்ரீராம் ரமணியின் தோழனா? இவன் முடிவை கேட்டுத்தான் ரமணியின் குடும்பம் தீர்மானம் செய்யுமா? ரமணி மிகவும் நெருக்கம் இவனுக்கு. அப்படியானால் ரமணிக்கு என்னை இவன் சிபாரிசு செய்ய மாட்டான். வேண்டாம், ரமணி இல்லாட்டா வேற ஆம்பளையே இல்லையா இந்த புவியில? என்னடி நிக்கிற? சீக்கிரம் புடவை மாத்துன்பா, ஏற்கனவே 1 மணி நேரம் லேட்டு. அவனோட ஆட்டோல வந்து இறங்குறியே, அவ என்ன நினைச்சுப்பா? அவ யாரு நினைக்கிறதுக்கு? சரி சரி, மெல்ல பேசு, சீக்கிரம் வா. அதே நேரம் வெளியே ஸ்ரீராமின் அருகில் ரமணியின் குடும்பம். அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா ஸ்ரீராம்? ரொம்பவே தெரியும். நீ சொல்லவே இல்லையே. இந்த பத்மாவை நீங்க வரப்போறதா எனக்கு எப்படி, பார்க்க வரப்போறதா எனக்கு எப்படி தெரியும்? நல்ல பொண்ணா ஸ்ரீராம்? சிவகாமு கிசுகிசுப்பாக கேட்டாள். உனக்கு பழக்கமுள்ள பொண்ணு, அதனால உன் ரிப்போர்ட்டை வச்சுதான் முடிவெடுக்கணும். அப்பா கேசரி ஆறி போயிருக்கோம் என்றான் ரமணி. பத்மா வரட்டும், நீங்க சரியா அவளை பார்த்த பின்னால நாம பேசலாம். 10 நிமிடங்களில் பத்மா தயாராகிவிட்டாள். அதிர அதிர நடக்காம முள்ள போ. அம்மாவை முறைத்துவிட்டு அலட்சியமாக கூடத்துக்குள் நுழைந்தாள் பத்மா. பாயில் உட்காராமல் ரமணியின் பக்கத்தில் காலியாக இருந்த நாற்காலியை தேர்ந்தெடுத்து ஜம்மென உட்கார சிவகாமுவின் முகம் கோணியது. உனக்கு சமைக்க தெரியுமா? ஒரு ரசம் பண்ண தெரியும், மத்தபடி எதையும் கத்துக்கல. ஏன்னா நேரம் இல்ல. சங்கீதம் படிச்சிருக்கியா? இல்ல, மேடை ஏறி பாடவா போறேன். ராஜி உள்ளே முகம் சுளித்தாள். கல்யாணம் முடிஞ்சா தொடர்ந்து வேலைக்கு போவியா? நிச்சயமா, நான் எப்பவும் என் கால நிக்க விரும்புறவ. கல்யாணத்துக்கும் வேலைக்கும் போறதுக்கும் என்ன சம்பந்தம்? சிவகாமு கொஞ்சம் ஆடியே போய்விட்டாள். எந்த கேள்விக்கும் யோசிக்காமல் பளிச்சென பதில். இவ குடுத்தனத்துக்கு சரிப்பட்டு வருவாளா? பள்ளிக்கூடத்துல இருக்கிற வாத்தியார் அம்மா போல இத்தனை நெருக்குன்னு பேசுற இவ ஒரு குடும்பத்துல தன்னை பொறுத்தின் வாழ முடியுமா? கவலை வந்தது. ரமணி முகத்தை பார்த்தாள். நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். பேசுங்கோ. பத்மா எழுந்து உள்ளே வர அப்பா பின்தொடர்ந்தார். உள்ளே நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தோணல. ஏன் இப்படியா பளிச்சுன்னு பதில் சொல்றது? நாளைக்கு வாழ போற குடும்பம் ஒருவேளை இருந்தா என்ன? எதுக்கு வேஷம்? கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன், என்ன தப்பு? கடவுளே, பொண்ணா பிறந்தா கொஞ்சம் வெக்கம், எதம், மென்மை, அப்புறம் பயம் எல்லாம் இருக்கணும். உங்ககிட்ட எதுவுமே இல்ல. ஏன் மாயமாலம்? நான் எதுக்காக அவளுக்கு பயப்படணும்? இந்த பாருமா, போலி தானே எனக்கு பிடிக்கல. அந்த அம்மாவோட அணுகுமுறையும் சரியில்லை. என்னை இன்டர்வியூ பண்ற மாதிரி கண்கள்ல கொஞ்சம் விரோதத்தையும் வச்சுண்டு எதுக்கு இத்தனை கேள்விகள்? நீயும் மென்மையா எதமா ஒரு தோழிகிட்ட இருக்கிற மாதிரி இருந்தா தப்பா? அது மாட்டாங்க பத்மா. அப்ப வேண்டாம். இவனை விட்டா பிள்ளையா இல்ல பூமியில. ஆனா எல்லா பிள்ளைகளோட அம்மாக்களும் ஏறத்தாழ இந்த பாணியில தான் உன்னை நெருங்குவாங்க. கல்யாணமே செஞ்சுக்காம இருப்பியா? ஒய் நாட்? தனியா வாழ என்னால முடியாதா? அதே நேரம் வெளியே, இந்த பொண்ணு நம்ம ரமணிக்கு வேண்டாம். ஏன் சிவகாமு? இப்பவே இப்படி இருக்கிறவோ நாளைக்கு உள்ள நுழைஞ்சதும் நம்மளெல்லாம் விரட்டுவா. வேண்டவே வேண்டாம். அப்பா ரமணியை பார்த்துவிட்டு ஸ்ரீராமிடம் பார்வையை திருப்பினார். நீ என்ன சொல்ற ஸ்ரீராம்? அவரை அவன் அப்பா என்றுதான் அழைப்பான். அப்பா, அம்மா இருக்கிற மனநிலையில இங்க வச்சு எந்த முடிவையும் எடுக்க முடியும்னு எனக்கு தோணல. ஆத்துல போய் அத்தையும் கலந்துன்னு பேசப்படாதா? அதுவும் சரிதான். என்ன பதில் சொல்றது இப்போ? ஆத்துல அத்தை பெரியவா, அவரை ஒரு வார்த்தை கலந்துட்டா அப்புறமா பதில் சொல்றோம்னு சொல்றது. அதுதான் சரி. என்ன சிவகாமு? இவ வேண்டாம், அவ்வளவுதான். மிஸ்டர் சேஷாத்ரி, அப்பா அழைக்க அவர் வெளிப்பட்டார். நாங்க புறப்படுறோம். எங்க அக்கா ஒரு வார்த்தை கேட்டுட்டு பதில் சொல்லி அனுப்புறோம். உள்ளே ராஜிக்கு புரிந்து விட்டது. பத்மா வெளியில் வரவே இல்லை. ரமணிக்கு கேசரி கடைசி வரை வரவே இல்லை என்று வேதனை. அவர்கள் வெளியேற, நான் சொன்னேனே அவளுக்கு பிடிக்கல. பத்மா சட்டென சீறினாள். என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்ல இவா யாருமா? சரிடி, இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் யாரோ ஒருத்தனுக்கு உன்னை பிடிச்சுதானே ஆனும். கட்டாயம் இல்ல. அப்பா பேசாமல் இருந்தார். 1/2 நாள் லீவ் எடுக்காம இருந்தனே, பொழைச்சேன். நான் பியூட்டி பார்லர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஃபேஷியல் பண்ணிக்கணும். செய். அவள் போய்விட திமிரு, உடம்பு முழுக்க திமிரு.
கன்னியாகுமரி ஆட்டம் கல்யாணமே இல்லாம உட்காரணும் நீ. எத்தனை நாளைக்கு நாங்க சாஸ்வதம்? ஏன் புலம்புற? இது மாதிரி இருந்தா எந்த ஆம்பளைக்கு பிடிக்கும்? நன்னா இருக்கா இது? வணங்கி போறது நம்ம பொம்நாட்டிகளுக்கு நிர்பந்தம். நீ மட்டும் பிரிஞ்சு நின்னா உலகம் சிரிக்காது. சரி விடு, இந்த வரன் போட்டோம். எனக்கு அது இல்லைன்னா பயம். இதே மாதிரி இவ திமிரு தொடர்ந்தா எங்க போய் முடியும்? யார் எடுத்து சொல்றது? ஒரு நம்ம தப்பு உண்டு இதுல. ஒரே குழந்தை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்தவன்னு அதீத சலுகை தந்து வளர்த்ததுனால பிடிவாதம் தான் மிஞ்சி இருக்கு. சரி பண்ணிடலாம். உங்க பொண்ண மாத்த பிரம்மனால கூட முடியாது, தெரியறதா? எனக்கு என்ன? முகத்தை நொடித்து விட்டு ராஜி விலக சேஷாத்ரி நிஜமாகவே கவலைப்பட தொடங்கிவிட்டார். பொதுவாகவே சற்று அதிகமாகவே பெண்கள் தன்னம்பிக்கை பெற்றுவிட்ட காலம் இது. உத்தியோகம் தந்த தைரியம்தான் உடைத்துக் கொண்டு பெண்ணை வெளியே கொண்டு வந்தாயிற்று. இவள் அந்த கூட்டத்தில் சற்றே மேம்பட்டவள். இந்த நிலை தொடர்ந்தால் தாங்குமா? அவர் யோசிக்கும் அதே நேரம் வீட்டில் அத்தையிடம் சிவகாமு படபடவென புரிந்து கொண்டிருந்தாள். இங்க நுழைஞ்சா மறுநாளே நம்மளெல்லாம் நாய போல நடத்துவோம், வேணுமாக்கா? ஏன், என்ன சொன்னா? நான் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பொட்டுல அரைஞ்சா மாதிரி பதில். ஒரு அடக்கம் பயம் எதுவும் இல்ல. என்னை யார் என்ன செஞ்சிட முடியும்னு ஏத்தம். நம்ம ரமணி சாது, அவனை தூக்கி இடுப்புல வச்சுன்னு போயிட்டே இருப்போம். ஐ ஜாலி, எனக்கு நடக்கிற வேலை இல்ல, சைக்கிள் கூட நான் கத்துக்கல, நல்லதா போச்சு. நிறுத்துடா, என் வயிற்றுல கொட்டிக்காத. விசு, நீ என்னடா சொல்ற? சிவகாமு சொல்றத ஒரேடியா ஒத்துக்கிறதுக்கு இல்ல அக்கா. அந்த பொண்ணு அடங்கி விடுவான்னு தான் நானும் நினைக்கல. ரமணி, நீ என்னடா சொல்ற? கடைசி வரைக்கும் சொஜ்ஜி பஜ்ஜிய கண்ணில் காட்டவே இல்ல அத்த. விளையாட்டு போறோம் ரமணி. பார்க்க அழகா இருக்கா, அதனால உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? அப்படி நான் சொல்ல முடியுமா? ஏன் முடியாதா? அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் அவளை சுத்தமா பிடிக்கல, நான் எப்படி பிடிச்சதுன்னு சொல்ல முடியும்? அப்பா அம்மா கிடக்கட்டும், உன் சொந்த அபிப்பிராயம் என்ன? அப்படி ஒண்ணு எனக்கு இல்ல அத்த. நாசமா போச்சு. அவளுக்கு உள்ள தன்னம்பிக்கை உனக்கு இல்லாம போனது துரதிருஷ்டம். விட்டுருங்கோக்கா, இவளை விட்டா வேற பொண்ணா இல்ல. நீ என்னடா சொல்ற? எல்லாரும் சொல்லிட்ட பின்னால என் கருத்துக்கு அவசியம் உண்டா அத்த? நிச்சயமா நீயும் இந்த ஆத்து பிள்ளைதான். இப்ப இவாள்லாம் பேசினது உணர்ச்சி பூர்வமா மட்டுமே. கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்சவன் நீ மட்டும்தான். சொல்லு, உன் அபிப்பிராயம் என்ன? எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அப்ப நீ பண்ணிக்கோ. சிவகாமு அவசரமாக பதில் சொல்ல, இருடி, இப்படியா பதில் சொல்றது? உங்ககிட்ட வேகம் மட்டும்தான் உண்டு, விவேகம் இல்ல. சொல்லுடா ஸ்ரீராம், எப்படி பிடிச்சிருக்கு? அவகிட்ட ஒளிவு மறைவு இல்ல. கேட்ட கேள்விகளுக்கு தானே பதில் சொன்னா. அம்மாவோட கேள்விகள்ல ஒரு முதலாளித்தனம் இருந்திருக்கு, அத புரிஞ்சுண்டு பதில் சொல்லியிருக்கா. தப்பில்லையே. அணுகுமுறையில ஏதோ இருந்தா யாரையும் ஜெயிக்கலாம். என்ன குத்தங்காண்றியா நீ? இல்லம்மா, திடமும் கூர்மையும் உள்ள ஒரு புத்திசாலி பொண்ணு. தன்னம்பிக்கை, தைரியம், புத்திசாலித்தனம் மூளையும் தன் மூச்சா நினைக்கிறவோ. பிரஸ் மீட்டுக்கு அவ வரும்போது எத்தனை அற்புதமா பிரச்சனைகளை அலசுவோ தெரியுமா? எல்லா விளம்பரங்களும் அவ கால்ல கொட்டும். அவ நினைச்சா கவர் வாங்கியே கோடீஸ்வரி ஆகியிருக்கலாம். ஆனா உழைப்பை மட்டுமே நம்புற பொண்ணு. ரமணி சாது. இருக்கட்டுமே அத்த, எதிர் துருவங்கள் தான் இணைய முடியும். இது விஞ்ஞானம். மாறுபட்ட குணமுள்ள தம்பதிகள் தான் மனமொப்பி வாழ முடியும். இது வாழ்க்கை. வர வர ஸ்ரீராம் பேசுறது எனக்கு புரியறதே இல்ல. ரமணி அழுத்து கொண்டான். நான் அந்த பொண்ணை பார்க்கணும் ஸ்ரீராம். நான் அழைச்சுன்னு போறேன் அத்த. எப்போ? எத்தனை மணிக்கு அவ ஆபீஸ் போவா? 10 மணிக்கு அவ ஆபீஸ்ல இருப்பா. நான் ஆபீஸ் வந்தா எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாளோ? உலகத்தை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேளே அத்த, அப்ப ஏன்? சரிடா, நாளைக்கு காத்தால என்ன அழைச்சுன்னு போ. நான் அவளை பார்த்த பின்னால தீர்மானிக்கலாம். ஸ்ரீராம் விலக, நான் ரமணிக்கு அம்மானு குத்து கல்லாட்டம் ஏன் இருக்கேன்? எனக்கு பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே. திரும்பவும் போய் பார்த்தா எப்படி மதிப்பாவ? சத்தமா சொல்லுடி சிவகாமு. ஒன்னும் இல்லக்கா. அத்தை சிரித்து கொண்டால் உள்ளே போய்விட்டார். குட் மார்னிங். அப்போதுதான் அலுவலகத்தில் நுழைந்து ஏசியை போட்டிருந்தாள் பத்மா. ஸ்ரீராம் வந்து விட்டான். ஹலோ, என்ன இத்தனை சீக்கிரம்? உட்காருங்க. உங்களை பார்க்க ஒரு முக்கிய விருந்தாளி வந்திருக்காங்க. யார் அது? ரமணியோட அத்தை. அவங்க ஏன் இங்க வந்தாங்க, அதுவும் ஆபீஸ்ல வச்சு என்ன பார்க்க? அத்தை எப்படி இருப்பான்னு உனக்கு அனுமானம் இருக்கா? தெரியல. உருவம், உடை, செயல்பாடு எல்லாமே முரண்பாடா இருக்கும். பார்த்தா புரிஞ்சுப்ப. சரி, வர சொல்லுங்க. ஸ்ரீராம் வெளியேறினான். 5 நிமிடங்களில் கதவை திரும்பவும் திறந்தான். வாங்க அத்தை. பின்னால் மழித்த தலையில் முக்காடும் வெளிரிய நார்மடி சேலை மடிசார் வைத்து கட்டியும் நல்ல சிகப்பாக மிதமான உயரத்தில் அத்தை உள்ளே நுழைய பத்மாவே கொஞ்சம் அதிர்ந்துதான் போனாள். மொட்டை பாட்டி ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டாளேன்னு பாக்குறியா பத்மா? அந்த நேரடி கேள்வி பத்மாவை உலுக்கி விட்டது. எழுந்து வந்தாள். உட்காருங்கோ. ஏசி போட்டிருக்கியா? ஏன் வேண்டாமா? சேராதா உங்களுக்கு? சேராதுதான். உன் அறைக்குள்ள வந்து என் வசதியை பாக்குறது நாரிமில்ல. இருந்துன்னு போட்டோம். பத்மா ஏசியை அணைத்து விட்டு ஃபேனை போட்டாள். காஃபி சொல்லட்டுமா? சாப்பிட மாட்டேன். பால்?
இல்லம்மா, நான் வெளியில எதுவுமே சாப்பிடுறது இல்ல. மடியா? ம். இதெல்லாம் அபத்தம்னு எனக்கு தெரியறது. இத கடைபிடிக்கிற எல்லாருக்குமே தெரியறது. ஆனாலும் ரத்தத்துல ஊறியாச்சு. மாத்திக்க மனசு ஒப்பல. போலித்தனமான வாழ்க்கை. நீயும் உட்காரு. எதிரே உட்கார்ந்தாள். அத்தை அந்த அறையை ஏற இறங்க பார்த்தாள். பேஷ், பெரிய உத்தியோகம் பாக்குற. பொம்னாட்டி ஒசரத்துல நிக்கிறச்ச சந்தோஷமா இருக்கு. ஸ்ரீராம் உன்னை பத்தி ரொம்ப சொன்னான். நேர்ல பார்த்ததும் புரிஞ்சுட்டேன். பத்மா சிரித்தாள். சிவகாம மாதிரி மாமியார் தனமா கேள்வி கேட்டு நெஜமா சௌரியான்னு தலைமுடியை இழுத்து பிடிச்சு இழுக்கிற ரகம் இல்லைன்னா உன்னை ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கணும். கேளுங்கோ. ரமணி உனக்கு பிடிச்சிருக்கா? தெரியல அத்த. இது என்னடி பதிலு? பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்ன? மனசா உடம்பா? அத்தை ஆடி போனாள். உடம்புன்னா உங்க ரமணி தேவல. ஓரளவு பர்சனாலிட்டி இருக்கு. மனசு எப்படின்னு எனக்கு தெரியுமா? ரமணி நீ சரியா பாத்திருக்கியா? பார்த்தேன். பார்த்த நிமிஷத்துல என்ன தோணித்து? பெரியவளால ப்ரோக்ராம் செய்யப்பட்ட மனித கம்ப்யூட்டர் உங்க ரமணி. சுயமா அவர் சிந்திப்பார்னு நான் நினைக்கல. அத்தை சொட்டேரென அடி வாங்கினாள். எத்தனை துல்லியமான கணிப்பு! ஓரிரு நிமிடம் பார்வையில் இத்தனை தெளிவாக எடை போட ஒருத்தியால் முடியுமா? அபாரமான பெண். சரி, உன் கணிப்பு சரின்னு வச்சுண்டா, உன்ன மாதிரி தன்னம்பிக்கை உள்ள ஒரு பொண்ணு அதுக்கு நேர்மாறான ஆம்பளையோட தைரியமா குடுத்தனம் பண்ண முடியுமா? நிச்சயம் முடியும். எப்படி? பள்ளத்துலதான் வெள்ளம் பாயும். மனிதனோட அந்தரங்க வாழ்க்கையிலிருந்து உலக நீதி வரைக்கும் இது பொருந்தும். புருஷன் மனைவி 2 பேரும் புத்திசாலியா இருந்தா குடும்பம் கோர்ட்டா மாறிடும். காரணம் வாத பிரதிவாதங்கள் தான் அங்க அதிகம் இருக்கும். 2 பேரும் கோழையா இருந்தா கட்டின துணி கூட மிஞ்சாது. ஒண்ணு அப்படி ஒண்ணு இப்படின்னு இருந்தா பேலன்ஸ் ஆகும். நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டுற ஒரு நாட்டு பொண்ண ரமணியோட அம்மா கொண்டு வந்தா அடுத்த தலைமுறை அறைய விட்டு வெளியில வரக்கூட பயப்படும். அத்தை ஒரு லைப்புடன் அவளை பார்த்தாள். குடும்பம் என்ன மைதானமா? குஸ்தி போட்டுக்க. விட்டு கொடுத்து பரஸ்பரம் வாழ முடியாதா? உன்னால விட்டு தர முடியுமா? நிச்சயமா. ஆனா அதுல கொஞ்சம் நியாயமும் இருக்கணும். நான் மட்டுமே எப்பவும் விட்டு தரணும்னா அது சாத்தியம் இல்ல. அத்தை எழுந்து விட்டாள். அருகில் வந்தாள். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பத்மா. என் ரமணிக்கு உன்னை விட நல்ல மனைவி நிச்சயம் கிடைக்க மாட்டா. உனக்கு சம்மதம்னா மேற்கொண்டு பேசலாம். ரமணியோட அப்பா அம்மா நான் சரி கட்டிக்கிறேன். என் சொல் தாண்ட மாட்டா யாரும். ஸ்ரீராம் மூலம் சொல்லி அனுப்புறோம். போலாமா ஸ்ரீராம்? சரி அத்தை, நான் அப்புறமா வரேன் பத்மா. ஆட்டம். பத்மா வாசல் வரை வந்தாள். அத்தை ஆட்டோவில் ஏறி கை காட்டும் வரை அங்கேயே நின்றாள். பின் உள்ளே வந்தாள். ஆட்டோவில் ஸ்ரீராம். ஏன் அத்தை, 2 புத்திசாலிகள் புருஷன் பொண்டாட்டியா வாழ முடியாதா? நீயா நானான் போட்டி வந்துடாதா? ஏன்? புத்தியுள்ள மனுஷன்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனுஷன்லாம் புத்திசாலி இல்லை என்ற பாடல் வரிகள் ஸ்ரீராம் நெஞ்சில் அவசரமாக ஓடியது. அத்தைக்கு அவன் பதில் சொல்லவில்லை. ஆனால் பத்மாவின் முகம் வந்து கண்ணுக்குள் நின்றது. லேசான அதிர்ச்சி வந்தது. நீ அவளை விரும்புறியா ஸ்ரீராம்? அப்படின்னா தாமதிக்காத. புத்தி இல்லாத ரமணியை விட புத்தியுள்ள உனக்குத்தான் பத்மா பாண்டமான மனைவி. அத்தை அவளை ரமணிக்குன்னு முடிவெடுக்க போறா. எதிர்ப்பு வராது அத்தைக்கு. நாளைக்கு நிச்சயம் இந்த திருமணம் நடக்கும். கண்ணுக்கு முன்னால பறி கொடுத்துட்டு பேந்த பேந்த விழிக்காத. போ, உடனே போ. அத்தையை விட்டு விட்டு அலுவலகம் வந்து விட்டான் ஸ்ரீராம். பிரஸ் மீட்டுக்கு போலாமா ஸ்ரீராம்? ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடலாமா? சரி. இருவரும் ஹோட்டலுக்குள் நுழைந்தார்கள். உங்களுக்கு உனக்குன்னு சொல்லிட்டா ஊசி போயிட மாட்டேன், அப்படியே கூப்பிடலாம். உனக்கு ரமணியை பிடிச்சிருக்கா? அத்தை போற வேகத்தை பார்த்தா முகூர்த்தம் குறிச்சிருப்பா இந்நேரம். இப்ப சரியா சொல்ல தெரியல. தன்னம்பிக்கை அறவே இல்லாதவன் ரமணி. அது அவர் சுபாவம், தப்பு இல்ல. அப்படின்னா அந்த ரமணி முகத்துல ஒரு குழந்தை நிரந்தரமா இருக்கு. பச்சை மண் மாதிரி ரமணி. சௌரியம் போல அமைச்சுக்கலாம். சொல்லும் போது அவள் குரலில் குதூகலம் இருந்ததை கவனித்தான் ஸ்ரீராம். நானும் உன்னை நேசிக்கிறேன் என்று இனிமேல் சொன்னால் எடுபடுமா? நிச்சயம் படாது. ரமணியை இவளுக்கு பிடித்து விட்டது. மேலும் காதலில் நம்பிக்கை இல்லாத பெண் இவள். இவளிடம் எப்படி மனதை திறந்து காட்ட முடியும்? சாப்பாடு இறங்கவில்லை. இலையை மூடிவிட்டு எழுந்து போனான். கை கழுவு விட்டு திரும்பி வந்தான். ஏன் சாப்பிடலையா? இல்ல, பசிக்கல. ஏன் உனக்கு பசிக்கல என்று கேட்பாள் என எதிர்பார்த்தான். அவள் கேட்கவில்லை. உன் பசி பத்தி அவ அக்கறை காட்டல. நீ ஒரு தோழன், உத்தியோக நிமித்தம் பழகுற சிநேகிதன், அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்ல. இனிமேலும் உன் காதல நீ சொல்ல நேர்ந்தா அவமானப்பட நேரும். தன் இயல்பான சுபாவத்தால பளிச்சென பதில் சொல்வாள் பத்மா. வேண்டாம், அந்த எல்லை வரைக்கும் நீ போனா நாளைக்கு முகம் பாக்குறது கூட நின்று போயிடும். காதலுக்காக நல்ல ஒரு தோழியை தொலைச்சிடாத. அவள் சாப்பிட்டு முடித்தாள். வில்லை கொடுத்தான் ஸ்ரீராம். போலாமா? அவன் ஸ்கூட்டரை இயக்க வெகு இயல்பாக பில்லியனில் தன்னை இருத்தி கொண்டாள் பத்மா. அந்த நிமிடத்தில் பத்மா தெளிவாக இருந்தாள். அற்புதமான பொண்ணு. நல்ல மரியாதை தெரிஞ்சிருக்கு. மனசுல உள்ளத அழகா வெளியில சொல்றா.
எல்லாத்துக்கும் மேலா ஒரு பார்வையில ரமணியை எடை போட்டுட்டா நல்ல தீர்க்கம். இந்த வரனை விட வேண்டாம்னு தோன்றது எனக்கு. எனக்கு பிடிக்கலக்கா. ஏன், ஒரு ரசம் மட்டும்தான் பண்ண தெரியுமா? போராதா? கத்துக்க நேரம் இல்ல, இனிமே கத்து கொடுக்கறது தெரிஞ்சுக்க மாட்டாளா? பாட்டெல்லாம் வராதான், எதுக்கு நடுக்கூடத்துல உட்காந்து கச்சேரியா பண்ண போறா? இந்த பாரு சிவகாமு, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ மாமியார் தனம் காட்ட நினைச்சா அந்த பொண்ணு நிச்சயம் செய்ச்சுக்க மாட்டா. சண்டைன்னு ஆயிடும். நீ இதம்மா போயிட்டா அவளும் உன் வழிக்கு வந்துடுவோம். பிள்ளைய பெத்தனா புதுசா வரவளுக்கு அடிபொழிஞ்சு போகணுமா? மாப்பிள்ள வந்ததும் இழுத்து போத்தி நிக்கிறியே, அந்த மரியாதைய மானசீகமா மாட்டு பொண்ணுகிட்ட காட்டு. பதில் மரியாதை நிச்சயமா கிடைக்கும். உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கா? ரொம்ப. உங்களை எடுத்தெறிஞ்சு பேசலையா? இல்ல, நாளைக்கு பேசினா மூஞ்சிக்கு மூஞ்சி அடிச்சா மாட்டா. நம்ம மேல குறை கண்டா நேருக்கு நேரா சொல்ற தைரியம் பத்மாவுக்கு இருக்கு. நான் பாராட்டுறேன். நீ எனக்கு மரியாதை காட்டிட்டு தனியறையில 30 வருஷமா என் தம்பி கிட்ட என்ன குத்தம் சொல்லின்னு தானே இருக்க. உனக்கு அவ தேவல. அம்மா பேரை பட்டாள். விசுவுக்கு சஷ்டியப்த பூர்த்தி வரப்போறது. சபலம் போல ரவிக்க போடாம நீ மடியா இருந்தா பகல் கூட ராத்திரியா இருந்து அவனுக்கு. அக்கா, தெரியும்டி யார் யாரு இந்த இடத்துல வேஷம் போடுறான்னு நன்னாவே தெரியும் எனக்கு. அந்த பொண்ணுக்கு நிஜமான முகம் இருக்கு. இந்த காலத்துல பல பேருக்கு முகமே இல்ல. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. ரமணி, இங்க வாடா. என்னத்த? அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நல்ல புருஷன் கையில பொண்ணை ஒப்படைக்கிற மாதிரி அவ கையில உன்னை ஒப்படைச்சாதான் எனக்கு நிம்மதி. நீ சொன்னா அப்பீலே இல்லாத. உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? அத்தைக்கு பிடிச்ச எதை நான் நிராகரிச்சிருக்கேன்? இல்லடா, இது கல்யாணம். வாழ போறது நீ. வாசல் வரைக்கும் அத்தை வரலாம், உள்ள நுழைய முடியுமோ? ஏன் கூடத்துல உட்காரக்கூடாதா? சரி, புரியல உனக்கு, சொல்ல தெரியல, சொல்ல முடியல என்னால. 60 ஆகியும் உங்க அப்பாவுக்கு அவசரம் போல. 30 கூட ஆகாத நீ முத்துன குழந்தை. விசு, இங்க வா. என்னக்கா? பத்மா ஆத்துக்கு போய் யாராவது தகவல் தர சொல்லு. அவ இங்க வரட்டும். சரிக்கா. என்ன சரிக்கா? அக்காவை எதிர்த்து 4 வார்த்தை பேசினா நான் கழுகிய போயிடும். வெளியே சொல்ல தைரியம் இல்லாமல் சிவகாமு உள்ளே புழுங்க அன்று மாலை ஸ்ரீராம் அத்தை சொல்படி பத்மாவின் வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தான். தன் தோல்விக்கு கட்டியம் கூறும் நிமிடங்களை எதிர்பார்த்து காதலித்த பெண்ணுக்கே கல்யாணம் பேசும் அவலம். மாப்பிள்ளையாக இருக்க வேண்டிய நான் தோழனாகத்தான் தொடர வேண்டுமா? உனக்கு தோழன் ரமணிக்கும் தோழனா? தோற்று போன தோழன். சேஷாத்ரி அதை எதிர்பார்க்கவில்லை. ராஜி சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனாள். ஆச்சாரத்துல ஊர்னவாளுக்கு முற்போக்கான நம்ம பத்மாவை பிடிச்சது ஆச்சரியம்தான். மகளிடமே அதை சொல்லிவிட்டாள். அவரு சத்தியத்தை நம்புறார். பாசாங்கு கொஞ்சமா வாட்ட இல்ல. நிஜமான பிராமண பொம்னாட்டி. எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உன் மாமியார் அவல்ல. அவரால் மாமியாரா இருக்க முடியாது. நான் அதை சொல்லலடி. ரமணியோட அம்மா தான் உனக்கு முக்கியம்னு சொல்ல வந்தேன். ஏன், உன் புருஷனை பெத்தவரு. அதோட முடிஞ்சு போச்சா? ரமணிய வளர்த்தவர் அத்தை தானே. நீ ஏன் பயப்படுற? நான் என்ன யுத்த காலத்துக்கா போறேன் நுழைஞ்சதும் வாழ்வீச? இந்த பேச்சை வார்த்தைக்கு வார்த்தை பதிலடி தரத குறைச்சுக்கணும் நீ. எதுக்கு? மௌனமா இருந்தா சமாதி கட்டுற காலம் இது. சரிடி, நான் பேசல. உன் விதி போல இரு. நாங்க சாயங்காலம் போய் முகூர்த்தம் குறிச்சுன்னு வந்துடுறோம். ஆட்டும். மாலை இருவரும் உள்ளே நுழைய ரமணிதான் வாசலில் இருந்தான். அம்மா, அவ வந்திருக்கா, வாங்கோ என்று கூட அழைக்காமல் உள்ளே ஓடினான். அம்மா வந்தாள். வாங்க, உட்காருங்கோ. அவர் வெளியில போயிருக்கார், இப்ப வந்துருவார். காய வைத்த வடகத்தை எடுத்துக்கொண்டு அத்தை வர ராஜி எழுந்து நின்றாள். பத்மாவோட அப்பா அம்மா. ஓ, வாங்கோ வாங்கோ, நாளைக்குத்தான் நான் உங்களை எதிர்பார்த்தேன். தூத்தம் கொண்டா சிவகாமு. பத்மா உங்களை பத்தி ரொம்ப சொன்னா. நல்ல குழந்தை, படபடன்னு பேசுவோம். படிப்பு தந்த பலம். மத்தபடி மனசுல எல்லாம் கள்ளம் இல்ல. யார் மேலயும் கோவப்பட தெரியாது. குழந்தை கூட மரியாதை தருவா. அது அன்பு கட்டினா. சிவகாமு நீர் கொண்டு வந்தாள். முகத்தில் சிரிப்பே இல்லை. சிநேக பாவம் துப்புரவாக தொலைந்து போயிருந்தது. விசு வந்து விட்டார். வாங்கோ. எப்ப நிச்சயதார்த்தம்? முகூர்த்தம் எப்ப? நாங்க பத்மாவுக்கு என்னெல்லாம் செய்யணும் எல்லாத்தையும் கேட்டுன்னு போதான் வந்தோம். சொல்லுக்கா. பஞ்சாங்கம் கொண்டு வாடி சிவகாமு. வந்தது. அத்தை கண்ணாடியை மூக்கில் இடுக்கி கொண்டு பஞ்சாங்கம் புரட்டினார். அடுத்த மாசம் தொடக்கத்திலே சுபமுகூர்த்தம் இருக்கு. 5ஆம் தேதி வியாழக்கிழமை. அன்னைக்கு வசதிப்படுமா? சத்திரம் கிடைக்கணும், புடிச்சுடலாம். நிச்சயதார்த்தம் இப்பவே 2 பேரும் வந்திருக்கேன். இன்னைக்கு தசமி, நல்ல நாள். மாத்திண்டா போச்சு. என்னடா விசு? சரிக்கா. மத்தபடி நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு? பத்மாவை கூடிய சீக்கிரம் இந்த ஆத்துக்கு அனுப்பி வைக்கணும், அவ்வளவுதான். இல்ல சீரு சனத்தின்னு விரும்பினா சக்திக்கு தகுந்த மாதிரி செய்ங்கோ, இல்லைன்னா விட்டுருங்கோ. எங்களுக்கு எந்த நிர்பந்தமும் இல்ல. சந்தோஷம்மா. சிவகாமு காஃபி கொண்டு வந்தாள். குடித்துவிட்டு இருவரும் புறப்பட்டார்கள். அத்தை அடுக்கலைக்கு போக சிவகாமு கணவனிடம் தாழ்ந்த குரலில், ஒரே பிள்ளை ரமணி, என்னெல்லாம் ஆசைப்பட்டேன். ஏன், அவ வசதி உள்ளவா, ஒரே பொண்ணு, செய்யப்படாதா?
இவங்க ஏன் வேண்டான்னு சொல்லணும்? பெத்ததோட ஆச்சா. ரமணி பத்தி எதுவுமே பேசுற உரிமை எனக்கு இல்லையா? நான் இங்க தாண்டி இருக்கேன், நேரா எங்கிட்ட சொல்லு. அக்கா, இந்த பாரு சிவகாமு, நான் குறுக்க வரல. நீ வேணும்னா கேக்குறத கேட்டுக்கோ. ரமணிய முச்சந்தில நிறுத்தி நீ வியாபாரம் பேச ஆசைப்பட்டா தடுக்க நான் யாரு? ஆனா உன் பிள்ளைய அந்த பொண்ணு மதிக்க மாட்டா நாளைக்கு. இல்லாட்டாலும் ரொம்பத்தான் மதிக்க போறாளாக்கும். ஏண்டி நீ இப்படி இருக்க? அக்கா, ஒரு குழந்தை ஆத்துக்கு வரும்போதே அவளை விரோதியா பாவிச்சா எப்படி நேசம் வளரும்? உன் பொண்கள் பிறந்தாத்துக்கு வரைச்ச உருகி உருகி வழியறியே. அந்த குழந்தையும் ஒருத்தி, உன்னை போல ஒருத்தி. ஒத்த பொண்ணு தானே. அக்கா, என்ன அக்கா, எனக்கு நேரா நீயும் உன் பொண்களும் உபசார வார்த்தை பேசுவேள். என் முதுகு பின்னால அத்தை பொல்லாதவன் வைவேள். தெரியாதா எனக்கு? வேஷம் கட்டாம இருக்க பாருங்கோடி. சிவகாமு பேசவில்லை. நானும் இந்த ஆத்துல நாதி இல்லாம வந்தவதான். என் கையில 4 காசு இல்லதான். இவளுக்கு என்ன இத்தனை அதிகாரம்னு தினமும் உனக்கு மனசு புகையிறது எனக்கு தெரியாம இல்ல. மாடா உழைக்கிறேன். மார்ல சுமந்து வளர்த்த குழந்தை ரமணி. அவனை விட்டு போ மனசு இல்லடி. அத்தையின் குரல் உடைந்தது. அக்கா, நான் ஒன்னும் சொல்லலையே உங்களை. இல்லடி, நீயும் நல்லவதான். அதனாலதான் இந்த ஆத்துல இத்தனை வருஷமா என்னால இருக்க முடிஞ்சது. வரப்போற பொண்ணு நல்லவ. அடுத்த தலைமுறை எந்த சண்டையும் வராம என்னைக்கும் சுமூகமா போகணுமேன்னு தான் நான் விசாரப்படுறேன். அத்தை உள்ளே போய்விட்டாள். ஏன் அக்கா அழறா? யாருக்கு தெரியும்? விளக்கு வச்சதும் அழுதா வீடு விளங்குமா? அதுவும் வீணா போனவ. நான் பேச முடியுமோ? இத்தனை நாளைக்கு இவகிட்ட பட்டாச்சு, இனி வரப்போறவகிட்ட படணும். என் விதி. சிவகாமு, நீ சிரிக்கவே மாட்டியா? உள்ளே நுழைந்த ரமணி, அம்மா, நரசிம்மராவோட ஒண்ணு விட்ட மாமா பொண்ணா இருப்பா, அதான். போடா நீயும் பரிகாசமும். பிறகென்ன? சொன்னபடி அடுத்த மாதம் 5ஆம் தேதி நாள் குறிக்கப்பட்டு விட்டது. சேஷன் பறந்து பறந்து இயங்கினார். சத்திரம் பிடித்து சமையல், மேளம், வீடியோ, வாத்தியார் என சகலமும் பிடித்து புடவை நகை வாங்கி மூச்சு முட்டியது. கல்யாணம் சுலபமல்ல. அதிலும் பெண்ணை ஓரிடத்தில் ஒப்படைப்பது சுலபமே அல்ல. உறவுக்காரர்கள் ஒரு சிலர் இருந்தாலும் சேஷனுக்கு உதவும் நபர்கள் யாரும் இல்லை. அவ வியாபாரம் பேசினாளாப்பா? இல்லம்மா, உங்க மாமியாருக்கு சபலம் இருந்திருக்கு, அத்தை அடக்கிட்டா. பின்ன ஏன் இத்தனை செலவு பண்றேள்? நன்னா இருக்குடி, நீ எங்களுக்கு ஒரே பொண்ணு, உன்னை மூலியா அனுப்ப மனசு வருமா எங்களுக்கு? இதுதான், இந்த சென்டிமெண்ட் தான் வியாபாரத்துக்கு கிரீடம். வேண்டான்னு சொன்னா கூட கட்டாயப்படுத்தி தரக்கூடிய திமிர். தரலன்னா கௌரவம் குறைஞ்சிரும்னு எண்ணம். பாழா போன பழக்கங்கள். போருண்டி உன் சீர்திருத்தம் எல்லாம் யதார்த்த வாழ்க்கைக்கு சரிப்படாது. வாய மூடி நிறு. எப்படியோ போங்கோ. கல்யாண நாளும் நெருங்கி விட்டது. முதல் நாள் காலையில் சத்திரத்துக்கு வந்து விட்டார்கள் ரமணி வீட்டார். சிவகாமுவும் அவளது 2 பெண்களும் பந்தாவின் உச்சியில் நின்றார்கள். அப்பாவை ஒரு நாயை விட கேவலமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். அத்தனையும் பத்மாவின் கண்களில் விழுந்தது. பொறுக்க முடியாமல் அன்று இரவு வெளியே வந்தாள் பத்மா. ஸ்டோர் ரூம் பக்கத்தில் பேச்சு குரல். நன்னாலடா ஸ்ரீராம். எது அத்த? சிவகாமுவும் அவ பெண்களும் ஆடுற ஆட்டம். நான் எல்லாத்துக்கும் சபையில வரவாண்டான்னு பாக்குறேன். அதை சாதகமா பயன்படுத்திட்டு ஆட்டம் காட்டுறா. எனக்கு கவலையா இருக்குடா. அத்தை, அந்த பொன் பார்வையில இது விழுந்தா கல்யாணத்தை நிறுத்த கூட அவ தயங்க மாட்டா. ஒரு நல்ல குழந்தைய இவ எப்படி எதிர்கொள்ள போறாளோ? தெய்வமே, நீதான் ரட்சிக்கணும். நான் போய் பத்மாட்ட பேசிட்டு மாத்த. என்னன்னு? இந்த 2 நாள் நடக்கிறதெல்லாம் சம்பிரதாய அவலங்கள்னு சொல்லட்டுமா? முடிஞ்சா சொல்லு, இல்லனா நானே அவளை பாக்குறேன். அவசியம் இல்ல அத்தை. அவர்கள் திடுக்கிட்டு திரும்ப அருகில் வந்த பத்மா, உங்களுக்காக நான் சகிச்சுப்பேன். எந்த குழப்பமும் வராது இந்த கல்யாணத்துல. என் கண்ணே. அவள் தலையை தாழ்த்தி வகுட்டில் முத்தமிட்டாள் அத்தை. அந்த முத்தமிடும் காட்சியை மட்டும் ரமணியின் சகோதரிகளில் ஒருத்தி பார்த்துவிட்டு அவசரமாக அம்மாவின் இருப்பிடத்துக்கு ஓடினாள். அம்மா. என்னடி பூர்ணா? ரமணிக்கு உன் மேல பாசம் உண்டா இல்லையா? ஏண்டி அவனோட கல்யாண நாள்ல வச்சு இப்படி ஒரு கேள்விய கேக்குற? இன்னை வரைக்கும் உண்டு. இப்போ அவ கழுத்துல தாலி கட்டியாச்சு. நாளைக்கு எப்படியோ தெரியல. ஐயோ, நான் கேக்குறத நீ சரியா புரிஞ்சுக்கோ. சரியா கேளு. ரமணிக்கு நீ அதிகமா நெருக்கமா அத்தையா? ஓ, அப்படி கேக்குறியா? அத்தைய இஷ்டம்தான், என்ன எடுத்து வளர்த்தவளாச்சே. ஆனா எனக்கு ஒண்ணுன்னா அவனால தாங்கிக்க முடியாது. இத நம்பணுமா? என்னடி சொல்றேள்? இந்த பாருமா, தெளிவா கேட்டுக்கோ. நம்ம ஆத்துல அத்தைக்கு எப்பவுமே மரியாதை அதிகம். அத்தை வச்சதுதான் சட்டம்னு ஒரு நிலை இருக்கு. பாவண்டி, உங்க பாட்டி அந்த காலத்துல என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தும் போது ஆதரிச்சது இந்த அத்தை தான். அதனாலதான் இவ மேல எனக்கு ஒரு பக்தி. அது தொடர்ந்தா நிலைமை மோசமாகும். புரியும்படியா பேசுங்கோடி 2 பேரும். இது நாள் வரைக்கும் அத்தை ஆட்சி. இனிமே உன் மாட்டு பொண்ணு ஆள போறா. நடுவுல நீ எதுக்கு? என்னடி பேசுற? பின்னென்னம்மா, நீ டம்மியா?
ஏற்கனவே திமிரும் அகம்பாவமும் தூக்கலான பொண்ணுன்னு அவளை வாண்டான்னு நீ சொன்னப்போ அத்தை கேட்டாளா? தானே போய் பேசி முடிச்சிருக்கா இந்த வரனை. ஆமா, நானும் தான் கேக்குறேன், யார் இந்த ஸ்ரீராம்? அம்மா பேசவில்லை. அது மட்டும் இல்ல, கல்யாண சத்திரத்துல தனியா நின்னு பேசுறதும் அத்தை அவளுக்கு முத்தம் தரதும் பார்க்க செய்க்கல. ஸ்ரீராம் அங்க நிக்கிறான் இத பாத்துண்டு. சரி சரி, அத்தை வரப்போறா, பேசாம போங்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரமணிக்கு சாந்தி முகூர்த்தம். நீ சாமர்த்தியசாலியா இருந்தா இன்னைக்கு அதை நடக்க விடக்கூடாது. உனக்கு ஒண்ணுன்னா ரமணி தாங்க மாட்டான்னு சொன்னியே, அதை நிரூபிச்சு காட்டு. சிவகாமு, ஐயோ அத்தை வந்துட்டா. என்னடி பண்றேள் 3 பேருமா? யார் தலையை உருட்டுறேள்? இல்ல அத்தை. சீக்கிரம் வா சிவகாமு. சில பேரெல்லாம் புறப்பட்டாச்சு, வெத்தலை பாக்கு தர வேண்டாமா? மணி 9 கடந்தாச்சு, இன்னும்மா ரிசப்ஷன் முடியல? சோபனம் ஆக வேண்டாமா? அத்தை பரபரத்தாள். அரை மணி நேரத்தில் ரமணி உள்ளே வந்தான். அதே மண்டபத்தில் மேற்படை சங்கதிக்காக ஒரு ஏசி அறை இருந்தது. அங்குள்ள கட்டில் ஏற்கனவே அலங்கரிக்கப்பட்டிருக்க பத்மாவை இரவுக்கு தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். அம்மா வந்தாள். அலங்காரம் ஆச்சா பத்மா? உனக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டாம், ஆனாலும் படபடக்காம இதமா நடந்துக்கோ. உன் வாழ்க்கையோட சந்தோஷங்களை நீ அங்க வச்சுதான் தீர்மானிக்கணும். பத்மா பேசவில்லை. சரி புறப்படு, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். பத்மா எழுந்து இவர்கள் இருந்த அறை நோக்கி நடக்க அத்தை எதிர்பட்டாள். என்ன பத்மா, நீ போல? ரமணி காத்துட்டு இருக்கான். உங்களை நமஸ்காரம் பண்ணணும் அத்தை. என்னையா? ஏன், அன்பா இருக்கிற உங்க ஆசைகள் தான் ஆரம்பமா இருக்கட்டுமே. அத்தை நெகிழ்ந்து போனாள். சரிடிம்மா, நன்னாரு. நீ பலாப்பழம் மாதிரி. உன்கிட்ட உள்ள முள்தான் எல்லாருக்கும் சட்டுன்னு தெரியறது. உன் தித்திப்ப நான் புரிஞ்சுட்டாச்சு. முக்கியமா ரமணிக்கு அதை புரியவை. சரி அத்தை. அத்தையை அவள் நமஸ்கரிப்பதை, அத்தை வாழ்த்துவதை எல்லாம் நாத்தனார்கள் பார்த்து கொண்டுதான் நின்றார்கள். உடனே அம்மாவிடம் ஓடினார்கள். அதற்குள் தனியறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டாள் பத்மா. பால் வகையறாக்களோடு திரும்பினாள். ரமணி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பால் செம்பை டீப்பாயில் வைத்தாள். அருகில் வந்தாள். ஹலோ ரமணி. திரும்பினான் சட்டென. இது நம்ம ராஜ்யம். இந்த நமஸ்காரம் ஃபார்மாலிட்டி எல்லாம் எனக்கு பிடிக்கல. பெரியவா முன்னால அவ திருப்திக்காக சிலதை செய்ய வேண்டியிருக்கு, போட்டோம். இது நமக்குன்னு உள்ள இடம், சரிதானா? ஏன் வேத்திருக்கு உங்களுக்கு? டென்ஷனா இருக்கலா? இல்ல. கைக்குட்டை கொண்டு அவனது நெற்றி முகவாய் என துடைத்தாள். துடைக்கும் போது வெகு நெருக்கத்தில் இருந்தாள். ரமணியை அந்த நெருக்கம் என்னவோ செய்தது. புதுசா எது வந்தாலும் முதல்ல பயமா இருக்கும் எனக்கு. ஸ்கூல்ல சேர்ந்தப்போ, ஆபீஸ்ல சேர்ந்தப்போ இப்படி. இப்ப புருஷன் ஆயிட்டமேனு பயம் வருதா? பத்மா கலகலவென சிரித்தாள். முதல்ல நான் உங்க தோழி, அப்புறம் மனைவி. பேசுங்க ரமணி, நிறைய பேசுங்க. விடிய விடிய பேசினாலும் தப்பு இல்ல. 2 பேரும் தெளிவா புரிஞ்சுண்டு ஓரளவு நம்பிக்கையோட வாழ்க்கையை தொடங்கணும். நீ அழகா பேசுற பத்மா. உங்க ரசனை, கோவம், குதூகலம் எல்லாம் நான் புரிஞ்சுக்க வேண்டாமா? எனக்குன்னு தனி குணம் இருக்கான்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு யோசிக்க தெரியாதவன் நான். அத்தை மடியில வச்சு வளர்த்துட்டா என்ன? அத்தை ரொம்ப நல்லவ. எங்க அம்மாவும் தான். அவங்க கூட நாம் அதிகம் பழகுற சந்தர்ப்பம் இல்லையே. இனி பழகு. உன் மேல அம்மாவுக்கு கொஞ்சம் வெறுப்பு தான். அத்தையும் ஸ்ரீராமும் தானே முடிவு செஞ்சா உன்ன. ஏன், உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் பிடிக்காம? எனக்கு பிடிச்சது பிடிக்கலன்னு சொல்ல தெரியாது. அவன் குரலில் ஒரு வெகுளித்தனம், பார்வையில் இருந்த குழந்தைத்தனம். ரமணி கொஞ்சம் வித்தியாசமாக தெரிந்தான். கிட்டக்க வா பத்மா. வந்தாள். உன்னை நான் தொடலாமா? என்னப்பா இது, உங்களுக்கு இல்லாத உரிமையா? அவள் கன்னம் தொட்டான். அதே விரல்களை கழுத்துக்கு கொண்டு வந்தான். இன்னும் கீழே இறங்க பத்மா கூச்சத்துடன் சிரித்தாள். ரமணிக்கு உடல் அளவில் தான் ஒரு ஆண் பிள்ளை என்ற உணர்வு வந்துவிட தாராளமாக உரிமைகளை எடுத்துக்கொண்டான். அவளும் ஒத்துழைக்க தொடங்கினாள். அதே நேரம் பெண்கள் இருவரும் தாய்க்கு செய்கை செய்ய சிவகாமு தன் நாடக அரங்கேற்றத்தை ஆரம்பித்தாள். திடீரென கூச்சலிட்டாள். என்னம்மா, நெஞ்ச வலிக்கிறது, தாங்க முடியல. 5 நிமிடங்களில் அந்த இடம் பரபரப்பானது. சம்மந்தி வீட்டார் முதற்கொண்டு கூடிவிட்டார்கள். சீக்கிரம் டாக்டரை கூப்பிடுங்கோ, ஹார்ட் அட்டாக்கா? ரமணி, ரமணி. அம்மா புலம்ப. அப்பா, கதவை தட்டி ரமணிய உடனே வர சொல்லுங்க. பூர்ணா சொல்ல அத்தை குறுக்கிட்டாள். என்னடி பேசுற நீ? ரமணி இங்க வந்துட்டா உங்க அம்மாவோட மார்வலி மாறுமா? இந்த நேரத்துல கதவை தட்டுறது அநாகரிகம், நாமெல்லாம் இல்லையா? நிறுத்துங்கோ அத்தை. நாளைக்கு அம்மாவுக்கு ஏதோ ஒண்ணுன்னு ஆயிட்டா ஆயுள் முழுக்க ரமணிக்கு அந்த உறுத்தல் மிஞ்சலுமா? கேட்காதடி பூர்ணா, ஓடு. அவள் போய் கதவை தட்டினாள். அதற்குள் டாக்டருக்கு ஸ்ரீராம் ஓட ரமணி ருசியான நிமிடங்களுக்கு வந்து கொண்டிருக்க கதவு படபடவென அதிர்ந்தது. சட்டென எழுந்தான். இருவரும் கலைந்த உடைகளை சீராக்கி கொண்டு ரமணி போய் கதவை திறந்தான். அம்மாவுக்கு மார்கழி ரமணி. வந்துட்டேன். ஓடி வந்தான். சிவகாமு அதற்குள் புலம்பி கொட்ட ரமணி வந்து விட்டான். என்னம்மா உனக்கு? வந்துட்டியா ரமணி? உன்னை பார்க்காம நான் பேடுவனும் நினைச்சேன். அவன் மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டாள்.
டாக்டரை ஸ்ரீராம் அழைத்து வந்தான். பரிசோதித்தார். ஒரு பிரச்சனையும் இல்லையே, நல்லா தானே இருக்காங்க. தனக்கு தானே பயந்துட்டாங்க, ஓய்வு எடுக்கட்டும், நாளைக்கு வேணும்னா ஒரு இசிஜி எடுத்து பார்த்துடலாம். கூட்டம் கலைய நீ போ ரமணி, நாங்க பாத்துக்கிறோம். ரமணி போக வேண்டாம், முனகினாள் அம்மா. சரிம்மா, நான் போகல. பத்மா சற்று நேரம் அங்கே உட்கார்ந்திருந்தாள். அவரவர் உறங்க போக அம்மாவை மடியில் வைத்துக் கொண்டு ரமணி உட்கார்ந்த நிலையில் உறங்கத் தொடங்கினான். தங்கிகள் விலகிவிட பத்மாவின் தோளை தொட்டாள் அத்தை. திரும்ப, நீ வா. நான் இங்க அவசியம் இல்ல, வாமா. பத்மா எழுந்து அத்தையை பின்தொடர்ந்தாள். என்ன அத்தை? போய் தூங்கு பத்மா. உன் மாமியார் நடத்தின நாடகத்துக்கு உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பத்மா. ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறேள்? 3 பெத்தாச்சு, இன்னமும் எல்லாம் வேண்டியிருக்கு. அப்படி இருந்தும் வாழ வேண்டிய வயசுல உள்ள குழந்தைகளோட சந்தோஷத்தை கொலைச்ச சிவகாமுவ என்னால மன்னிக்கவே முடியல. போட்டும் அத்தை, நீ போய் படுமா. தன் அப்பா அம்மா இருந்த இடத்துக்கு போய்விட்டாள் பத்மா. அத்தை ஒரு தூணில் சாய்ந்து கொண்டாள். எல்லோரையும் பதற வைத்த அந்த இரவு அமைதியாக விடியலை நோக்கி வேகமாய் பயணித்தது. மறுநாள் கட்டுசாத கூடை தயாராகிவிட்டது. பத்மா கணவன் வீட்டுக்கு புறப்பட்டு விட்டாள். அம்மா வழக்கம் போல அழுதாள். பத்மா அழவில்லை. உள்ளூர் தானம்மா, நினைச்சா வந்துட மாட்டனா நானு. வேன் புறப்பட்டது. பகல் முழுக்க விருந்தினர்களும் நண்பர்களும் உறவு என்று வீடு ஜே ஜே என்று இருந்தது. ராத்திரி சமையல் புதுசா வந்த மாட்டு பொண்ணுதான். அத்தை நடுவில் புகுந்தாள். அவளும் படிச்ச உத்தியோகம் பாக்குற பொண்ணு. 50 பேருக்கு விருந்து சமைக்க அவளுக்கு எப்படி தெரியும்? கத்துக்க வேண்டாமாக்கா? சிவகாமு, எல்லாம் கத்துப்போ. இப்ப கூட உனக்கு சரியா மூர்க்குழம்பு பண்ண வராது, குறை சொல்ல முடியுமா? நேத்திக்கே வேண்டாத டென்ஷன். இன்னைக்கு ராத்திரி சீக்கிரமா அந்த குழந்தைகள் படுக்கட்டும். அத்தையே சமைத்தாள். அத்தை, நான் உதவட்டுமா? இன்னைக்கு எதுவும் வேணாம், இனி எல்லாம் நீ தான் செய்ய போற. போய் அந்த உதிரி மல்லிகை தொடுத்து தொடுக்க தெரியுமோ? தெரியும். ஸ்ரீராம் புறப்பட்டு விட்டான். எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டான். வரேன் பத்மா. சாப்பிடலையா ஸ்ரீராம்? வேண்டாம், பசிக்கல, வரட்டுமா? நான் ஒரு வாரத்துல டியூட்டி ஜாயின் பண்ணிடுவேன். சரி. அந்த இரவில் எந்த தடையும் இல்லை. ஆனால் ரமணி உறங்கியே போய்விட்டான். பத்மா அதை பொருட்படுத்தவில்லை. 4-5 நாட்களில் கூட்டம் கலைந்து விட்டது. நாத்தனார்கள் கூட புறப்பட்டு விட்டார்கள். வழக்கம் போல் 5 பேர். அந்த இரவுதான் ரமணியிடம் முழுமையாக தன்னை ஒப்படைத்திருந்தாள் பத்மா. இருவரும் நல்ல உறக்கத்தில் இருக்க அலாம் அடிக்கும் சத்தம் கேட்டது. பத்மா சட்டென விழித்து கொண்டாள். நேரம் பார்த்தாள். 4 நெருங்கி கொண்டிருந்தது. இந்த நேரத்துல அலாரமா? சேலையை சரிப்படுத்தி கொண்டாள். கூந்தலை முடிந்து கொண்டு எழுந்தாள். கதவை திறந்தாள். அடுக்களையில் கொல்லைப்பக்கம் விளக்கெரிந்தது. மெல்ல நடந்தாள். பாத்ரூமை விட்டு அத்தை ஈரச்சேலையோடு வெளிப்பட்டாள். பாத்ரூம் போணுமா பத்மா? நீங்க ஏன் அத்தை இவ்வளவு சீக்கிரம் எழுந்தேள்? இது புதுசு இல்லையம்மா, எப்பவும் நான் தானே எந்திரிப்பேன். இத்தனை சீக்கிரமா? சமையலாக வேண்டாமா? உன் மாமனார் போகணும், ரமணிக்கும் சீக்கிரம் ஆனும். ஒரு டிஃபன் பண்ணி சாப்பாடு தயாரிச்சு தொட்டு தொட்டு எத்தனை வேலை. இந்த வயசுல முடியறதா அத்தை? முடிஞ்சுதான் ஆனும். சரி சரி, நீ போய் படுப்போ. பத்மா பாத்ரூம் போய்விட்டு படுக்கைக்கு திரும்பினாள். ரமணி எழுந்து உட்கார்ந்திருந்தான். எங்க போயிட்ட? இங்கதான். இன்னொரு சுத்து விளையாடலாமா? வாண்டா ரமணி. ஏன்? ஆமா, அத்தை தினமும் இப்படியா எழுந்து வேலை பாக்குறா. பச்சை தண்ணியில குளிச்சா உடம்புக்கு ஆகுமா? இப்ப சம்மர், டிசம்பர்ல குளிப்பா. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கப்படாது ரமணி. கேளேன். அம்மா அத்தைக்கு உதவி செய்ய மாட்டாளா? செய்யாம என்ன, செய்ய விட மாட்டா அத்தை. ஏன்? மடி ஆச்சாரம் அதிகம். மடியா சமையல் பண்ணணும் அத்தைக்கு. நாம நடந்த காத்து கூட அந்த திசையில படப்படாது. அம்மா என்ன செய்வா பாவம்? ஏன் அம்மாவும் குளிச்சு மடி கட்டிட்டு செய்யப்படாதா? குளிக்கிறதா? அம்மா வாரத்துக்கு ஒரு நாள் தலைக்கு விட்டுண்டா அதிகம் சேராது அம்மாவுக்கு. 2 ஆபரேஷன் வேற நடந்திருக்கு. 7 மணிக்கு குறைஞ்சு எந்திரிக்கப்படாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரா? பத்மா பேசவில்லை. வந்த இந்த 4-5 நாட்களில் அவளும் பார்க்கிறாள். ஒரு துரும்பை கூட மாமியார் நகர்த்தி வைப்பதில்லை. மாமனாரும் அவரை அப்படி தாங்குகிறார். பாவம் இந்த அத்தை, மாடு போல இவ உழைக்கிறது இந்த வீட்டுல யார் கண்ணுக்குமே ஏன் தெரியல? கிட்டவா பத்மா. சாரி ரமணி, நீங்க தூங்குங்கோ. அந்த வீட்டில் மாமியார் அப்பாவி வேடம் கட்டுவது நன்றாக புரிந்தது. ஆனால் செய்வது எல்லாம் அத்தைதான். நீங்க சம்பளத்தை வாங்கி யார்கிட்ட தருவேள் ரமணி? அம்மாட்ட தான். அப்பாவும் அப்படித்தான். ஆனா நிர்வாகம் எல்லாம் அத்தை தான். நிர்வாகம்னா வாடகை, மளிகை கடைக்கு பணம் கட்டுறது, கரிகா வாங்குறது, மளிகை சாமான் பட்டியல் போடுறது எல்லாம். ஓ, அம்மா பணத்தை அப்படியே தந்துருவாளாக்கும். இல்ல, அதுக்கு உள்ளதை எண்ணி கணக்கு பண்ணி அத்தட்ட தருவா. மீதி அம்மா பராமரிப்புல இருக்கும். இதுக்கு பேர் நிர்வாகமா ரமணி? பின்ன. சரி, நீங்க தூங்குங்கோ. விளக்கை அணைத்தாள். அத்தையின் நிலை புரிய தொடங்கியது. அவருக்கு போலி மரியாதை காட்டி அவளை ஒரு பணியாளன் போல நடத்தும் குடும்பம்.
பார்த்தால் அத்தை சொல்படிதான் குடும்பமே நடப்பதாக தோன்றும். அழகான செட்டப். நேரம் 6 நெருங்க பத்மா குளித்து விட்டு வந்தாள். குக்கர் விசிலடிக்க அத்தை அப்பளம் பொரித்துக் கொண்டிருந்தாள். நீ நாளைக்கு வேலையில சேர்றியா பத்மா? ஆமா அத்தை, சம்பள நாள் வேற நாளைக்கு. 7 மணிக்கு மாமியார் எழுந்து வந்தாள். குளித்து சாப்பிட உட்காரும் போது 10 விட்டது. ஒரு பெண் உள்ளூரில் தான் இருந்தாள். ரமணி, நான் போனா ஆத்துக்கு போனோம், என்னை கொண்டு போய் விடு. ஏம்மா, அப்பா இல்லையா? ஏண்டா, உனக்கு என்ன ஆச்சு? அப்பா பாட்டியோட தவச சம்பந்தமா வாத்தியார பார்க்க போயிருக்க. சரி, புறப்படு. மாமியார் தயாராகி விட்டாள். அக்கா, நான் போனா வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? அத்தை ஒன்றும் சொல்லவில்லை. பத்மா, அத்தைக்கு கூட மாட ஒத்தாசியாயிரு. ரமணி, நாளைக்கு எனக்கு மெடிக்கல் செக்கப், நீ லீவ் போடு. சரிம்மா. சிவகாமுவிடம் இப்போது முக்கல் முனகல் அதிகமாகி இருந்தது. போய்விட்டாள். அவள் தலைமறைந்து 10 நிமிடத்தில் அப்பா வந்தார். பத்மா தான் கதவை திறந்தாள். அம்மா இல்ல? அத உள்ள வந்தப்புறம் தீர்மானிக்கணும். வாசல்லே இதென்ன அபத்தமான கேள்வி? இந்த வீட்டு அம்மா எப்பவும் வாசகதவு பக்கத்திலே நிப்பாளா, ஐயனார் சில போல? உள்ளே வந்தார். அக்கா, கொஞ்சம் காஃபி தரியா? பத்மா, காஃபி போடுறியம்மா? சரி அத்தை. அத்தை தம்பியின் அறைக்குள் நுழைந்தாள். சிவகாமு எங்க? போனா வீட்டுக்கு போயிருக்கா. இப்ப ஏன்? 4-5 நாள் தகவலை ஒப்பிக்க. விசு, நானும் தான் கேக்குறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு விடிஞ்சா டியூட்டி. அந்த குழந்தைகள் 2ஐயும் ஜாலியா வெளியில அனுப்பி வச்சா என்ன? புத்தம் புதுசுகள் ஆசை இருக்காதா? இவ ரமணி இழுத்துன்னு போயிருக்கா. சாயங்காலம் வரைக்கும் இந்த அசமஞ்சம் அங்க உட்கார்ந்துருக்கும். வந்த பொண்ணுதான் என்ன நினைக்கும்? சிவகாமுவால 4-5 நாளா பேச கூட முடியலையா? பாவம். போனா வீட்டுல போய் வாய் கிழியும் இவளுக்கு. பத்மா உள்ளே வந்தாள். அப்பா, காஃபி. விசு வாங்கி கொண்டார். குடித்துவிட்டு, நானும் கேரள சமாஜம் வரைக்கும் போயிட்டு வரேன்க்கா. அவர் போய்விட்டார். அவ இல்லன்னா இவனுக்கு ஆத்துல இருக்க பிடிக்காது. பத்மா, நீ மட்டும் இந்த கிழவி முஞ்சிய ஏன் பார்த்துட்டு இருக்க? உன் பிறந்தாத்துக்கு வேணும்னா போயிட்டு வா. பத்மா மெல்ல சிரித்தாள். யார பார்க்க அங்க நான் போனோம்? உங்க அம்மாவ. அதுக்கு அங்க போவான, இங்க நீங்க இல்லையா? அத்தைக்கு கண்கள் கலங்கி விட்டது. வழக்கம் போல 4க்கு அலாரம் அடித்தது. அத்தைக்கு அசதி காரணமாக உடனே எழுந்திருக்க முடியவில்லை. 10 நிமிடங்கள் போல புரண்டு படுத்தாள். பின் அவசரமாக எழுந்தாள். அடுக்களை புழக்கடை விளக்குகள் எரிய. பாத்ரூமில் தண்ணீர் விழும் சத்தம் கேட்டது. பின் நின்றது. அத்தைக்கு குழப்பம். யார் குளிப்பது? விசு அவசரமாக எங்காவது புறப்பட்டு விட்டானா? அதனால குளிக்கிறானோ? கதவு திறந்தது. ஈரச்சேலையை உடலில் சுற்றி கொண்டு பத்மா வெளிப்பட்டாள். நீயா? இப்போ ஏன் குளிக்கிற? உங்களுக்கு ஒத்தாசையா இருக்க. என்னடி பொண்ணே இது? பச்சை தண்ணியில குளிச்சியா? தாங்குமா? இத்தனை வயசான உங்களுக்கு தாங்குறதே நான் என்ன செய்யணும்? மடி ஆச்சாரம் எங்காத்துல பார்க்க மாட்டா. அதெல்லாம் எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுங்க. முதல் நாளே நினைச்சு மடிப்பொடவே காய வைக்கணும். சரி, இன்னைக்கு செஞ்சுடலாம். இப்ப ஈரத்தோட இருக்கலாம் இல்லையா? நன்னா இருக்கு. பூக்க பூக்க ஜுரம் வரும். ஆபீஸ் போகணும் நீ. எனக்கு ஹீட் பாடி. இப்ப காஞ்சிடும். எனக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க அத்தை. அன்பால என்ன அழ வைக்கிற. சரி, கட்டின் பா. நானும் 4 சொம்பு ஜலத்தை விட்டுன்னு வந்துடுறேன். அத்தை வந்து விட்டாள். தன் ஆச்சார அனுஷ்டானங்களை அவளுக்கு தெளிவாக சொன்னார். சமையல் வேலையில் அத்தைக்கு பத்மா உதவ, அத்தையின் வேகம், சுறுசுறுப்பு, கைலாவகம், கணிக்கும் திறன் சகலத்தையும் கூர்ந்து கவனித்தாள் பத்மா. அதிசயமாக இருந்தது. தலைமழித்து நார்மடி கட்டி அடுக்களையே கதி என வாழும் ஒரு முதிர்ந்த கிழவியிடம் இத்தனை தெளிவா? இந்த குடும்பத்துக்காக தான் உடம்ப செருப்பா தேய்ச்சி இவர் போட்டுக்கிறார். இந்த சிநேகத்தை இங்க யாருமே சரியா புரிஞ்சுக்கலையா? ஏன், இவங்க எதிரில காட்டுறது போலி பவ்யம். ஆனா முதுகுல முள்ள வச்சு சிலுவையில அறையிறோம் குரூரம். அத புரிஞ்சுக்கிட்ட அப்புறமும் அத காட்டிக்காம அத்தை உழைக்கிற உழைப்பு. வழக்கம் போல 7 மணிக்கு மாமியார் எழுந்து வந்தாள். அட, நீ எழுந்துட்டியா? ஆச்சரியம்தான். சமையல் மொத்தமும் முடிந்து விட நீ புறப்படு பத்மா, நேரம் ஆயிடும் உனக்கு. பத்மா 8க்கெல்லாம் சேலை மாற்றி புறப்பட்டாள். ரமணி, நீங்க வண்டியில தானே? அப்பா ரிசர்வ் பண்ணியாச்சு. சரி, நான் பாத்துக்கிறேன். கம்பெனி வண்டி ரிப்பேரு, ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். போய்விட்டாள். அலுவலகம் வந்து அரை மணி நேரத்தில் எம்டி அழைத்தார், வாழ்த்தினார், பொதுவாக விசாரித்தார். இன்னைக்கு 3 பிரஸ் மீட் இருக்கு. நீ இல்லாம பிசினஸே டல்லு ஒரு வாரமா. சிரித்தாள் பத்மா. 3ஐயும் ஒரே நாள்ல சமாளிக்க முடியுமா? கஷ்டம் இல்ல சார். பரபரவென செயல்பட தொடங்கினாள். 3வது பிரஸ் மீட் முடியும் போது மாலை மணி 6:30. அதற்கு ஸ்ரீராம் வந்திருந்தான். இருவருமாக வெளியே வந்தார்கள். சம்பளம் காலையிலேயே வாங்கிவிட்டாள். ஒரே தலைவலியா இருக்கு, ஒரு காஃபி குடிச்சா தேவல, வாங்க ஸ்ரீராம். இருவரும் அந்த உணவகத்தில் நுழைந்தார்கள். நேரம் இரவு 7. எப்படி இருக்கு புது வாழ்க்கை? இதுக்கு என்ன அர்த்தம் பத்மா? உங்க நண்பர் குடும்பத்துல பாசாங்கும் போலித்தனமும் மூச்சு முட்ட வைக்குது. நிஜமான ஒரே நபர் அத்தை தான்.
ரமணிய நிறைய மாத்தணும். சுய சிந்தனை, தன்னம்பிக்கை, தைரியம் எதுவுமே இல்லாத ஒரு ஜடம் ரமணி. ஸ்ரீராம் சற்றே அதிர்ந்தான். சாரி ஸ்ரீராம், மனசுல பட்டதை சொன்னேன். ரொம்ப வேஷம் போடுறா எல்லாரும். எதையும் முகத்துக்கு நேரா பேசுற பழக்கம் இல்லவே இல்ல. விதிவிலக்கு அத்தை. நான் யாரையும் எதிர்க்கல. ஆனா எதிர்க்க வேண்டி வரும். எனக்கு என்ன பயம்னா அத்தை என்ன அடக்கிடுவானோன்னு தான். அவ பேச்ச மீறவே முடியறதில்ல. நீங்க எதுவும் பேசல ஸ்ரீராம். என் கருத்துக்கள்ல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? அதனால நான் பேசாம இருக்கல. பின்ன என்ன பிரதிபலிக்கிற இன்னொரு நபரை பார்த்து பேச முடியாம தவிக்கிறேன். புரியல. ரமணி மூலம்தான் அந்த ஆத்துல நெருங்கின பழக்கம் எனக்கு. ஆனா நானும் மதிக்கிற ஒரே ஜீவன் அங்க அத்தை தான். ஸ்ரீராம் ஸ்ரீராம்னு என்னையும் தூக்கி வச்சு எல்லாரும் வேஷம் போடுவோம். எதுக்கு? எடுபிடி வேலைக்கு. என்னை உபயோகிக்க அத்தைக்கும் என் நிலைமை தான் அங்க. இதெல்லாம் மாத்த முடியாதா ஸ்ரீராம்? கஷ்டம் பத்மா. ஏன்? ஒருத்தர் நம்மளை எதிர்த்துட்டா சுலபம். திரும்ப எதிர்த்துடலாம். சண்டை முத்தும் போது ஒரு தீர்வு உண்டாகும். ஒண்ணு தெளியும், இல்லைன்னா பிரியும். மன உளைச்சலுக்கு முடிவு கிடைக்கும். ஆனா இங்க விவகாரம் வேற மாதிரி. 10 பேர் மத்தியில பந்தா, போலி, மரியாதை, சோப்பு எல்லாம் உண்டு. அது மாதிரி ஆட்கள்கிட்ட நீயும் நானும் சண்டை போட்டா நம்ம நிலைதான் கேலிக்கடமாகும். இத முதல்ல நன்னா புரிஞ்சுண்டவா அத்தை. அடுத்தது நான். தப்பு ஸ்ரீராம், மாத்தணும். எப்படி? மூடி மூடி வச்சா காயங்கள் ஆறாது, புழுத்து பொறையோடும். அது மாதிரிதான் இதுவும். ஒருத்தர் துணிஞ்சு அறுத்துட்டா அந்த நேரம் வலி தாங்காம கூச்சல் கிளம்பும் தான். மருந்த வச்சு கட்டிட்டா கொந்தளிப்பு அடங்கிடும். நான் நம்பல. நீங்க வெளிநபர் ஸ்ரீராம். சாரி, உங்களை பிரிச்சு பேசலன்னா உள்ள இருக்கிற பொம்நாட்டிகள் நில இன்னும் அவலம். ஓ, நேரம் 7:30. போகலாம். உங்க வண்டியில என்னை கொண்டு போய் விட்டுடுங்க. வா. பின்னால் உட்கார்ந்து கொண்டாள். பிடிமானம் வேண்டி அவன் தோளை பிடித்து கொண்டாள். ஸ்ரீராம் வேகம் காட்டினான். வீட்டு வாசலில் நின்ற போது மாமியாரும் புவனாவும் வெளியே வந்து எட்டி பார்த்தார்கள். ஸ்கூட்டரை ஸ்டாண்ட் போட்டுவிட்டு ஸ்ரீராமும் உள்ளே வந்திருந்தான். ரமணி ஏற்கனவே வந்திருந்தான். என்னடிமா இத்தனை லேட்டு? ஒரு வார லீவு, 3 பிரஸ் மீட். ஸ்ரீராம் வரலன்னா பஸ்ஸை பிடிச்சு நான் வர 9 ஆயிருக்கும். சரி சரி, கை கால் அலம்பின்னு சாப்பிடவா. ஸ்ரீராம், நீ சாப்பிடுறியாடா? வானா அத்தை, நான் புறப்பட்டாச்சு. வர ரமணி. சரிடா. கை கால் கழுவி வேறு சேலை மாற்றி கொண்டு வந்த பத்மா சம்பள கவரை வெளியே எடுத்தாள். அத்தை இப்படி வாங்கோ. எதுக்கு பத்மா? நீங்க தான் இங்க பெரியவா. இங்க வந்த பின்னாலே என் சம்பளம் பிடிங்கோ. நமஸ்காரம் பண்றேன். புவனா அம்மாவை பார்த்தாள். அத்தை கைக்கு சம்பள கவர் போனது. நமஸ்கரித்து எழுந்ததும் திரும்ப கொடுத்தாள் அத்தை. ஏன் அத்தை? இன்ன பணத்துல இன்ன பொருளை வாங்கினா வாங்குறது மட்டும்தான் என் வேலை. அதுல பாக்கி 10 பைசா இருந்தா கூட உரியவாட்ட ஒப்படைச்சிடுவேன். அப்படியா? சரி கொடுங்கோ. கவரை வாங்கி கொண்டாள். மாமியார் தன்னிடம் அந்த கவர் வரும் என்று எதிர்பார்த்தாள். தன் துணிமணிகள், வெள்ளி பாத்திரம் வைக்க அப்பா தனியாக பத்மாவுக்கு ஒரு பீரோ வாங்கி தந்திருந்தார். அதை திறந்து அதற்குள் சம்பள கவரை வைத்தாள் பத்மா. சாப்பிடலாமா அத்தை? வா, உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். மத்த எல்லாரும் சாப்பிட்டாச்சு. பத்மா உள்ளே போக அம்மாவை இழுத்து கொண்டு புவனா மாடிக்கு ஓடினாள். ஏண்டி, உன்னை அவமானப்படுத்திட்டாமா அவ? சம்பள கவரும் உன் கைக்கு வரல, உன்னை நமஸ்காரமும் பண்ணல. எல்லாம் அந்த கிழம் தர்ற இடம். ஷோ, அப்பா காதுல விழ போறதுரி. விழட்டுமே. இத்தனை நாள் அவ கொட்டம், இனி இவ கொட்டமா? என்ன செய்வா சம்பள பணத்தை? அவ பிறந்தாத்துல கொண்டு போய் கொடுப்போளோ தெரியல. என்ன சம்பளம் அவளுக்கு? 6000. அம்மாடி, அவ ஒருத்தி சம்பளம் போருமே நம்மாத்துக்கு. அப்பாவும் ரமணியும் சம்பாதிச்சதே மிஞ்சுறது. பேசாம அப்பா சம்பளத்தை அப்படியே சேர்த்துடுமா? பாக்கலாம். முக்கியமா உன்னை நான் இங்க கூட்டின்னு வந்தது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? ராத்திரி 8 மணிக்கு ஸ்ரீராம் ஸ்கூட்டர்ல வந்து இவ இறங்குறது நல்லா இருக்கா? அதான் லேட் ஆயிடுதுன்னு சொல்றாளே. சொல்லுவோம், ஏன் சொல்ல மாட்டா? ரமணி மாதிரி ஒரு இழிச்ச வாயம் புருஷன் கிடைச்சா இதுக்கு மேலையும் சொல்லுவோம். போனா பின் என்னம்மா, கல்யாணத்துக்கு முன்னால இவ ஊர் மேஞ்ச கதையை யாரும் இங்க கேட்கல. ஆனா இப்ப ரமணியோட பொண்டாட்டி. நாளைக்கு 4 பேர் 4 விதமா பேசினா ரமணி நாக்க புடுங்கிக்கணும். ரமணிக்கு ஏது நாக்கு? சரிடி, உனக்கு உன் பிள்ளைய சொன்னா பொறுக்காது. ரமணிக்கு எப்ப கதவை சாத்துண்டு உள்ள போலான்னு இருக்கு. அந்த நினைப்பு ஆட்டி விக்கிறது அவனை. காலடி ஓசை கேட்டது. யாருமா? அப்பாவா இருக்கும். அப்பாதான். என்ன பண்றேன் இந்த இருட்டுல 2 பேருமா? மொட்டை மாடிக்கு வாடின்னு உங்க அம்மாவை நான் கூப்பிட்டா வரமாட்டா. நாக்கு செவந்திருக்கா பாரு சிவகாமம். இந்த இருட்டுல என்ன தெரியும் எனக்கு? இதையே இன்னொரு சந்தர்ப்பத்துல நான் கேட்டா உனக்கு கோபம் வரும். இப்ப புரியறதா? போருமே, பொண்ணை வச்சுன்னு என்ன பேசுறேள்? யார் தலையை உருட்டுறேள்? அத்தையா பத்மாவா? நான் கீழே போறேன். ரமணி தேடின்னு வந்துட்டா அசிங்கமா இருக்கும். நானும் வரேன்டி. இருங்கோப்பா, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். என்னம்மா? வாங்க இப்படி. அதற்குள் அம்மா கீழே வந்து விட்டாள். ரமணி உட்கார்ந்த நிலையில் உறங்கிக் கொண்டிருந்தான். டிவி ஓடிக்கொண்டிருந்தது. கிணற்றடியில் பாத்திரங்களை தேய்த்து கொண்டிருந்தாள் பத்மா.
அருகில் அத்தை. நீ போமா, 7:30 வரைக்கும் ஆபீஸ் வேலை, சோர்வா இருக்காதா? நான் தேய்ச்சுக்க மாட்டேனா? நீங்களும் மனுஷிதானே அத்தை, முடிஞ்சாச்சு. 10 மணிக்கு வியர்வை வழியும் முகத்தை துடைத்தபடி பத்மா வர ரமணி உள்ளே போயிருந்தான். கூடத்தில் புவனா, தனி அறையில் மாமனார் மாமியார். பத்மா மீண்டும் ஒரு முறை முகம் கழுவிக்கொண்டாள். பாலோடு ரமணியின் அறைக்குள் நுழைந்தாள். கட்டிலில் உட்கார்ந்திருந்தான் ரமணி. தூங்கலையா? இல்ல, கதவை சாத்திட்டு வா, உன்னோட நான் கொஞ்சம் பேசணும் பத்மா. கதவை தாளிட்டாள். பாலை அவனிடம் கொடுத்தாள். அருகில் வந்து உட்கார்ந்தாள். நீ செஞ்சது சரியில்லை. என்ன சரியில்லை? சம்பள கவரை ஏன் அம்மா கையில தரல? அத்தை தானே நம்ம அத்துக்கு பெரியவோ, அதனால அவ கையில கொடுத்தேன். சரி போட்டும், அது உன் கைக்கு வந்ததும் அம்மா கிட்ட நீ தந்திருக்க வேண்டியதானே? எதுக்கு? பத்மா, நீ என்ன பேசுற? அப்பாவும் நானும் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம் இங்க. அதனால நீயும் நியாயமா அதைத்தானே செய்யணும். அப்படியா? பத்மா, இந்த பாருங்க ரமணி, நீங்களும் அப்பாவும் சம்பாதிக்கிறதே இந்த ஆத்துக்கு தாராளம், மிஞ்சும். நான் கணக்கெல்லாம் கேட்கறது இல்ல. வேண்டாம், நானும் உங்க சம்பளத்தை கணக்கை கேட்கல. அதே மாதிரி நீங்களும் என்ன கேட்க வேண்டாம். இதுதான் பரஸ்பர நாகரீகம். அம்மாட்ட இருந்தா பத்திரமா இருக்கும். நானும் தொலைக்க மாட்டேன். நாளைக்கே பேங்க்ல என் கணக்குல போட்டுருவேன். எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? இது மாதிரி நீ நடந்துண்டா அப்பா அம்மா என்ன நினைப்பா? புக்காத்துல வந்தா ஒரு பொண்ணு அனுசரணையா இருக்க வேண்டாமா? புவனா என் சகோதரி, அவளை நீ சரியா மதிக்கிறதே இல்ல. புவனா உங்க சகோதரி, இது என் புக்ககம். நான் அனுசரணையா இருக்கணும். நீங்க எதிர்பார்க்கறது நியாயம்தான். அதே மாதிரி அத்தை அப்பாவுக்கு அக்கா, அம்மாவுக்கும் இது புக்ககம்தான். என்ன, தலைமுறை இடைவெளி மட்டும் இருக்கு. விடிஞ்சா ராத்திரி வரைக்கும் அத்தை என்ன பாடுபடுறா? அம்மா ஒரு துரும்ப கிள்ளி போடுறாளா இந்த ஆத்துல? அத்தை ஒரு கௌரவமான வேலைக்காரி இங்க. என்ன நீ, அத்தையை விட அம்மாவை தான் அதிகம் ஆதரிக்கணும். நீ புரியுறதா? ஸ்டாப் இட் ரமணி. நான் போலியை விட நிஜத்தை தான் நேசிப்பேன் எப்பவுமே. எங்க அம்மாவை போலின்னு சொல்றியா? உங்க அம்மாவை இழுத்துன்னு அடிக்கடி புவனாவும் பூர்ணாவும் ஓடுறது என்ன வேண்டி கிடக்கு ரகசிய பேச்சு? இனி நானும் இந்த இடத்துல ஒருத்தி, ஒளிவு மறைவில்லாத அன்பு என்கிட்ட இருந்தா நானும் அதை திருப்பி தரலாம். அத்தைட்ட உழைப்பு, என்கிட்ட சம்பளம், அனுபவிக்க உங்க அம்மாவும் தங்கைகளுமா? நிறுத்து பத்மா. சாரி ரமணி, நீங்க எனக்கு புருஷன்தான். அதுக்காக நீங்க கோவப்படுவேன்னு பயந்துண்டு தப்புக்கு தாளம் போட என்னால முடியாது. என்னோட நிஜமான சொரூபம் வேற. ஒரு ஆம்பளை மாதிரி இருந்தவனா. அதுக்காக எங்க அம்மா கவலைப்படாதனாலே இல்ல. தாலி கழுத்துல ஏறின பின்னால ரொம்பவே என்ன நான் மாத்திண்டேன். காரணம் அத்தை, வயசானவங்க. இத்தனை தாங்குறச்ச நமக்கு என்னன்னு நான் மாறினேன். இதுக்கெல்லாம் அப்பா அம்மா போரும் ரமணி. பெத்தவாட்ட பிள்ளைக்கு பக்தியும் மரியாதையும் அவசியம்தான். அதுக்காக அறவே கட்டுத்தனமா கொத்தடிமையா இருந்தா எந்த மனைவியும் மதிக்க மாட்டா. நீ என்ன மதிக்கல அப்படி நான் சொல்லல. நீங்க மாறணும். என் பின்னால வரணும்னு உங்களை நான் கேட்கல. அப்பா அம்மா புராணமும் வேண்டாம். உங்க கால்ல நீங்க நின்னா தேவல. குட் நைட். தேங்க்யூ. பத்மா விளக்கை அணைத்து விட்டு படுத்தாள். சற்று நேரத்தில் உறங்கியும் போனாள். காலை அலாம் அடித்தது தெரியாமல் உறங்கிவிட்டாள். 7:30க்குத்தான் விழிப்பு வந்தது. வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். கூடத்துக்கு வர அத்தை எதிர்பட்டாள். தூங்கிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அத்தை. எதுக்குடி கண்ணா, போய் குளிச்சுட்டு புறப்படு, சாப்பாடு தயார். யாரையும் காணுமே. சிவகாமும் புவனாவும் கோவிலுக்கு, ரமணியும் கூட போயிருக்கான். உன் மாமனார் சீக்கிரமே போயாச்சு ஆபீஸுக்கு. அத்தை சொல்லுமா, சம்பள பணத்தை நான் அம்மாட்ட தராதது தப்பா? ரமணி சொன்னானா? அவன் சொல்றது இருக்கட்டும். நீ என்ன முடிவு பண்ணிருக்க? அப்பாவும் அவரும் சம்பாதிக்கிறச்ச என் பணத்தை சேமிச்சா எதிர்காலத்துல குழந்தைகளுக்கு உதவாத அத்தை. அதையும் அம்மா சேமிக்கட்டும்னு சொன்னானா ரமணி? அத்தை வாசலை பார்த்தாள். நீ நல்ல பொண்ணு, உலகம் புரிஞ்சவ, புத்திசாலி. உன்கிட்ட இனிமே நான் மனசு விட்டு பேசலாம். அத்தை, ரமணி மாதிரி ஒரு கோழைய இந்த பூமியில தேடினா கூட கிடைக்காது. நீங்க வளர்த்தும் அவனை குளிப்பாட்ட, சாதம் ஊட்ட, இது மாதிரி தாதி வேலைகளுக்கு தான் இந்த அத்தை. தன்னம்பிக்கை வேற அறுத்து விட அம்மா. சிவகாமும் அவ பெத்த பொண்களும் இந்த ஆத்துல ஆடின ஆட்டம் கொஞ்சம் இல்ல. இன்னமும் அந்த ஆட்டம் தொடர்ந்துன்னு தான் இருக்கு. இவனை அலி மாதிரி ஆக்கி வச்சாச்சு. பின்ன உன் மாமனாருக்கு பகல்ல நாக்குக்கு ருசி, ராத்திரி பொண்டாட்டி, ரெண்டும் இருந்துட்டா போறோம். ஸ்ரீராம் வந்து உன்னை வர்ணிச்சப்போ சிவகாமி உனக்கு திமிர்னு சொல்லி ரமணிக்கு உன்னை நிராகரிச்ச நிமிஷத்திலேயே உன்னை பாக்குற ஆசை எனக்கு வந்தது. நானும் சராசரியா திமிர் பிடிச்ச ஒருத்தியாத்தான் நீ இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ சொக்க தங்கண்டி ராஜாத்தி. அத்தை, ரமணிய உடம்பால ஆம்பளைன்னு இந்த நேரம் நீ உணர வச்சிருப்ப. போதாது, மனசாலையும் அதை அவன் உணரணும். அதுக்கு நான் என்னத்த செய்யணும்? என்ன வேணாலும் பண்ணு அத்தை. ரமணி ஒரு பேடி. நீ ஓங்கி பேசினா கூட உட்காந்து அழுவான். அத்தனை பொட்டை. எரியறத பிடுங்கினா கொதிக்கிறது அடங்கும்னு சொல்லுவா. ரமணி உன் பக்கம் திரும்பணும். அப்பத்தான் சிவகாமுவோட திரிசுபுலித்தனம் மாறும்.
அத்தை நான் அவ 3 பேரும் வந்தாச்சு, நீ குளிக்க போ. சரி அத்தை. உள்ளே நுழைந்த ரமணியின் முகத்தில் கடுகு வெடித்தது. ஒரு மாதிரி ஆவேசமாக இருந்தான். சாப்பிட வரையா ரமணி? நான் புறப்பட்டாச்சு, சாப்பிட நேரம் இல்ல. அத்தை சொல்றாளே, பெட்னியா போகாதீடா, அவனை சாப்பிட வைங்க அக்கா. குரலை குழைத்து ஜாலம் காட்டினாள் சிவகாமு. ரமணி அதை பொருட்படுத்தாமல் வெளியேறி கொண்டிருந்தான் வேகமாக. அன்றும் ஷேர் தொடர்பாக பிரஸ் மீட் இருந்தது. சீக்கிரமே முடிந்து விட்டது. ஸ்ரீராம் அருகில் வந்தான். என்ன பத்மா, உடம்பு சரியில்லையா? அப்படி ஒண்ணும் இல்லையே ஸ்ரீராம். வழக்கமான உற்சாகத்தோட இல்ல உன் முகம், கொஞ்சம் சோர்வா இருக்கு. அப்படியா? ஏமாத்திரியே என்ன? எதுக்கு உங்களை நான் ஏமாத்தணும்? வேலை நிறைய இல்லையா? 3 பிரஸ் மீட் வந்தா கூட அப்ப பூத்த ரோஜா பூ மாதிரி இருக்கும் உன் முகம். வேலை நிச்சயமா உன் முகபாட்டத்துக்கு காரணமே இல்ல. வேற என்ன? பத்மா சொல்லவில்லை. சொல்ல விரும்பலன்னா சொல்ல வேண்டாம், போலாமா? நிமிர்ந்து ஸ்ரீராமை பார்த்தாள். அந்த நட்சத்திர ஹோட்டலின் ரிசப்ஷன் காலியாக இருந்தது. அங்கே போய் உட்காரலாமா ஸ்ரீராம்? ம். ஒரு அயல்நாட்டு ஜோடி மட்டும் அரை தூக்கத்தில் இருந்தது அங்கே. இருவரும் உட்கார. பொதுவா நான் எதுக்குமே அசைஞ்சு கொடுக்காதவ ஸ்ரீராம். நான் வளர்ந்த சூழ்நிலை அப்படி. தன்னம்பிக்கை, தைரியம், மனித நேயம் இதெல்லாம் அதிகப்படியா என்ன ஆக்கிரமிச்சிருக்கு. அதனாலதான் ஒன்னு தோழியா அடைய நான் துடிச்சேன். வெல், என்ன போல எல்லாருக்கும் அதிகமா தன்னம்பிக்கை இருக்கணும்னு நான் சொல்லல, எதிர்பார்க்கல. ஆனா அது இல்லாமலே இருந்தா எப்படி ஸ்ரீராம் வாழ முடியும்? ரமணிய சொல்றியா? எக்ஸாக்ட்லி. பல முறை அவனுக்கு நான் போதிச்சாச்சு. உடனே எங்க அப்பா எங்க அம்மான்னு அரட்ராயர் போட்ட பையன் மாதிரி பேசுவான். தனக்குன்னு ஒரு சுய சிந்தனையும் இல்லாத ஜடம் ரமணி. சாரி பத்மா, மூளை அவன் கழட்டி வச்சிட்டானா? இல்ல பிறக்கும் போதே ஆண்டவன் அதை அவனுக்கு படைக்கலையும் நான் யோசிப்பேன். பத்மா பேசவில்லை. இப்படி ஒரு தலையாட்டி பொம்மையை என்னால சகிச்சுக்க முடியல ஸ்ரீராம். சம்பளத்தை நான் தரல, அது ரமணிக்கு பிடிக்கல. அத்தையை விட நான் அம்மாவை மதிக்கணும். இது மாதிரி உபதேசங்கள் நல்ல விஷயமா இருந்தா குழந்தை சொன்னாலும் கேட்டுக்கணும், கேட்டுப்பேன். மனசு சம்மதிக்கலனா புருஷன் இல்ல தெய்வமே வந்து சொன்னாலும் நான் ஒப்புத்துக்க மாட்டேன். ஓகே ஓகே, நீ ஆவேசப்படாத பத்மா. காலையில அம்மா தங்கைகளோட கோயிலுக்கு போய் எல்லாத்தையும் ஒப்பிச்சாச்சு போல இருக்கு. 2 பேரும் மூளையில என்னெல்லாம் ஏத்திருக்காளோ தெரியல. ஒரு மாதிரி சிடு சிடுன்னு வந்து சாப்பிடாம போயாச்சு. யார்கிட்ட கோவம் ஸ்ரீராம்? உனக்கு தன்னம்பிக்கை இந்த ஜென்மத்துல வராதுன்னா நீ கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணை நாசமாக்குறது முறையில்லை. உனக்கு அடிமையா இருக்க பிடிச்சிருக்கு, தலையாட்டுறதுல ஒரு சுகம் தட்டி போச்சு. வந்தவளும் அதுக்கு உடன்படுவான்னு என்ன உத்தரவாதம்? வாஸ்தவம். இதுல நான் உதவ முடியுமா பத்மா? தெரியல ஸ்ரீராம். நீங்க ரமணிக்கு நல்ல நண்பன் தான். ஆனா அத்தை பேச்ச, என் வார்த்தைகளை நீங்க மதிக்கிறதா இருந்தா உங்களுக்கு அந்த வீட்டுல இனி மரியாதை குறையும். குறைஞ்சாச்சு ஸ்ரீராம். ஆமா, அத்தை பேச்சுல உள்ள நியாயத்தை நான் ஆதரிக்கிறது அங்க யாருக்கும் பிடிக்காது. எனக்கு தெரியும், விடு. இப்ப நான் எந்த விதத்துல உனக்கு உதவணும்? எதுவும் இல்ல ஸ்ரீராம். நீங்க நல்ல நண்பர் எனக்கு. கேட்டப்போ மனசு விட்டு பேசணும்னு தோணித்து. அவிழ்த்து கொட்டினப்போ மனசு லேசா இருக்கு. போலாமா? ம். வா, உன்னை என் வண்டியில டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். அவன் தோளை தொட்டுக்கொண்டு வெகு சுவாதீனமாக உட்கார்ந்தாள். நேரம் மாலை 4:30. வண்டியை செலுத்த தொடங்கினான். நான் சொல்லி சொல்லி ஸ்பீட குறைச்சாச்சு. வெரி குட். வீட்டு வாசலில் வண்டி நிற்க உள்ளே ரமணி தெரிந்தான். அட, ரமணி வந்தாச்சா? வண்டியை ஸ்டாண்ட் போட்டான் ஸ்ரீராம். பத்மா படியேற பின்தொடர்ந்தான். ஹாலில் வேட்டியும் வெறும் உடம்புமாக உட்கார்ந்திருந்த ரமணி பார்வையில் அதே குரோதத்துடன் அவர்களை பார்த்தான். என்ன ரமணி, சீக்கிரம் அன்னைக்கு? உரிமையுடன் அருகில் வந்து உட்கார்ந்தான் ஸ்ரீராம். அரை நாள் லீவ்ல வந்துட்டேன். எந்த ஹோட்டல்ல பிரஸ் மீட்? சோழால. சீக்கிரம் முடிஞ்சு போச்சோ? வழக்கத்தை விட சீக்கிரம் தான். இந்த பிரஸ் மீட்டை சாக்கா வச்சுண்டு 2 பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிறது சௌரியமா இருக்கு இல்லையா? ஆமா, நான் தினமும் இங்க வர முடியலனாலும் பத்மா மூலம் விவரம் தெரிஞ்சுக்கலாம். பத்மா காஃபி கொண்டு வந்தாள். எனக்கு வேண்டாம். ரமணி மறுத்து விட்டான். ஏன் வேணானா விட. என்ன சொன்ன? குடும்ப விவரம். பத்மா உன்கிட்ட தான் எல்லாம் சொல்லுவாளே. ஆமா. டிஃபன் சாப்பிட்றியா ஸ்ரீராம்? கேட்டபடி அத்தை வந்தாள். வேணாம் அத்தை, நான் புறப்பட்டாச்சு. அதுக்கு முன்னால ஒண்ணு கேட்கணும் ரமணி. என்ன? ஏன் ஏன் உன் முகத்துல வழக்கமான உற்சாகம் இல்ல? ஆபீஸ்ல இருந்து வரும்போது தாகமா இருந்ததால ஒரு பால் சாப்பிட்டேன். அது கெட்டு போன பால். அதனால வயிறு சரியில்லை. உடம்பு சரியில்லாம போனா முகம் தெளிவா எப்படி இருக்கும்? ரைட், நான் புறப்படுறேன். வரேன் பத்மா. அத்தை வரட்டுமா? ரமணி இடத்தை விட்டு எழவில்லை. பத்மா வாசல் வரை வந்து வழி அனுப்பினாள். சிவகாமு அதுவரை வெளியே வராதவள் வந்தாள். ரமணியை அர்த்த புஷ்டியுடன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, நான் சௌந்தரிய லகரிக்கு போயிட்டு வந்துடுறேன். சற்று நேரத்தில் அத்தை கோவிலுக்கு புறப்பட்டாள். அடுக்கலையில எந்த வேலையும் இல்ல பத்மா. சரி அத்தை. வீட்டுல இவர்கள் இருவர் மட்டுமே. பத்மா வெகு சுவாதீனமாக அவன் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டாள். அப்படி என்ன கோவம்? யாருகிட்ட? சொல்லக்கூடாதா? ரமணி பேசவில்லை. புருஷன் மனைவினா விவாதங்கள் வரத்தான் செய்யும். சமாளிச்சுன்னு தான் போனோம்.
அதையே பெருசா எடுத்துண்டு மூஞ்சிய தூக்கி வச்சுண்டா இது நியாயமா? உங்களுக்கு இன்னமும் தைரியம் வரணும். தைரியம்னா தைரியம்னா துணிச்சல், எதையும் தாங்கிக்கிற சக்தி மனசுல இருக்கணும். ஓ! இப்ப புரியுறது. என்ன புரியுறது? கண்ணுக்கு முன்னால தப்பு நடந்தாலும் அத கண்டும் காணாம போணும். அதானே? என்ன பேசுறேள்? நான் எத சொல்றேன்? நீங்க என்ன பேசுறேள் ரமணி? நீ தானே எதையும் தாங்குற சக்தி மனசுக்கு வரணும்னு சொன்ன. ஆமா. கட்ன புருஷன் கல்லாட்டம் இருக்கிறச்ச, கண்டவன் தோள புடிச்சுன்னு ஆம்படையா ஸ்கூட்டர்ல வந்து இறங்கினா, அதையும் தாங்கிக்கிற சக்தி மனசுக்கு வர வேண்டாமா? ரமணி, உங்க பேச்சுக்கு என்ன அர்த்தம்? இன்னமும் பச்சையா நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறியா? பரவாயில்ல சொல்லுங்கோ. என்ன பேச வைக்காத பத்மா. தேவல. மனசுல உள்ளத பளிச்சுன்னு சொல்லிட்டா பாதகமே இல்ல. சொல்லுங்க. உனக்கு நான் புருஷனா ஸ்ரீராம் புருஷனா? பத்மாவின் கண்களில் ஏற்கனவே சாந்தம் மறைந்து ஒரு மாதிரி கசப்பு ஏறி இருந்தது. அது ஆவேசமாக படிப்படியாக மாறிக்கொண்டிருந்தது. சொல்லு. எனக்கு யார் புருஷங்கிறது இல்ல ரமணி இப்ப பிரச்சனை. ஆனா நீங்க மனுஷன் தானான்னு இப்ப நான் சந்தேகப்படுறேன். பத்மா, ஸ்டாப் இட். இத்தனை சின்ன புத்தி படைச்சவரா நீங்க இருப்பள் நான் நினைக்கவே இல்ல. உங்களோட சந்தேகத்துக்கு விளக்கம் சொல்ல எனக்கு எந்தவித அவசியமும் இல்ல. உண்டு. இருட்டி 7 ஜாமம் ஆன பின்னால உன்னை அவன் கொண்டு வந்து விடுறது எனக்கு பிடிக்கல. மாத்தா மனைவி சகோதரிக்கு சமம். அத ஸ்ரீராம் உணராம இருக்கலாம். ஆனா நீ ஒரு பொம்னாட்டி. உனக்கு அந்த ஞாபகம் இருக்கணும். அதாவது அந்நிய ஆண் பிள்ளைகளை ஏறெடுத்தும் பார்க்காம போத்திண்டு நடக்கிற பொம்னாட்டி தான் பத்னி இல்லையா? நான் அப்படி சொல்லல. பின்ன எப்படி? எந்த யுகத்துல ரமணி இருக்கேள் நீங்க? ஒரு நல்ல நண்பரோட வாகனத்துல சில வசதிகள் காரணமா வந்து சேர்ந்தா என்ன தப்பு? பிரஸ் மீட்னு சொல்லிட்டு ஸ்டார் ஹோட்டல்ல கம்பெனி செலவுல ரூம் கூட போடலாம். அதுல தப்பு இல்ல. ரமணி, ஷோ கத்தாத. நாங்கள்லாம் ஒழுக்கமான குடும்பத்துல பிறந்தவா. கண்டபடி நடந்தா கண்ணை மூடின்னு இருக்க முடியாது. நான் தாலி கட்டின புருஷன் கேட்கத்தான் செய்வேன். அப்படின்னா நான் ஒழுக்கம் கிட்டவளா? உன் செயலை உலகம் அப்படித்தான் விமர்சிக்கும். உலகம்னா எது? குறுகின மனசு படைச்ச உங்க அம்மாவும் தங்கையும் தான் உலகமா? எதுக்கு அம்மா தங்கை இழுக்கிறதுல? இன்னைக்கு காத்தால முந்தானைய பிடிச்சுன்னு கோயிலுக்கு ஓடுனல, வர சொல்லி உத்தரவு போட்டிருப்பா. கோயில்ல வச்சு ஸ்ரீராமுக்கும் எனக்கும் கசமுசான்னு கர்ணமந்திரம் ஜபிச்சிருப்பா காதுல. அது புகைய தொடங்கியிருக்கு. இப்போ ஸ்ரீராம் கூட நான் திரும்பவும் வர உங்களுக்கு ஆவேசம். போற போக்குல அர்த்த புஷ்டியோட ஒரு பார்வைய உங்க மேல வீசிட்டு போனாரே உங்க அம்மா. புரிஞ்சுண்ட. முகம் பார்த்து மனசை படிக்க தெரிஞ்சவனா. அதான் ஸ்ரீராம் மனசையும் படிச்சுட்டியாக்கும். லுக் ரமணி, இப்பவும் நான் உங்களை கோவப்படல. ஆடுறாராமா ஆடுறாராமான்னு ஒரு குரங்க அதை பிடிக்கிறவன் ஆட்டி வைக்கிறான். குரங்க குத்தம் சொல்ல முடியாது. என குரங்குன்னு சொல்றியா? அவன் ஒரு மாதிரி காலை மடித்து உட்கார்ந்த நிலை அப்படித்தான் இருந்தது. அவசரமாக எழுந்த சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள் பத்மா. சரி, விஷயத்துக்கு வருவோம். மோசமான முறையில விமர்சிக்கப்பட்டும் கோவப்படாம உங்ககிட்ட நான் பேசுறேன்னா அது என் பக்குவம். நான் என்ன வளர்த்துண்ட விதம். போட்டோம். உங்க சொந்த புத்தியில நீங்க பேசல. அதனால இத நான் பெருசுபடுத்தல. ஆண் பெண் நட்புல எல்லாம் உடம்பு மட்டுமே பிரதானம்னு பாக்குற காலம் இல்ல ரமணி நம்ம காலம். ஸ்ரீராம் நல்ல நண்பர்னு உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா? நம்ம கல்யாணம் நடக்கணும்னு ஒத்த கால்ல நின்னவர். அவரையும் நல்ல ஒரு மனைவியையும் இணைச்சு வச்சு பேசுறதுல முறையில்ல ரமணி. ப்ளீஸ் இது தொடர வேண்டாம். நீங்களா இருக்க முயற்சி பண்ணுங்க. உங்க மனசுல உள்ள சாத்தான பறிச்சு வீசுங்கோ. கள்ளத்தனம் உள்ள மனைவி கணவனோட கண்ணுக்கு முன்னால இன்னொருத்தம் கூட வீட்டு வாசல்ல வந்து நிச்சயம் இறங்க மாட்டா. ரமணி பேசவில்லை. காலடி சத்தம் கேட்டது. உங்க அம்மா வரா, விடுங்கோ. புருஷ மனைவிக்குள்ள உள்ள விவகாரம் வெளியில போக வேண்டாம். சிவகாமு நுழைந்தாள். 4-5 நிமிடங்களில் அத்தை. அப்பா 8:30க்கு வந்தார். சாப்பாட்டு கடை முடிந்ததும் ரமணி மொட்டை மாடிக்கு போக சுற்றிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு சிவகாமு ஓடினாள். பத்மா பார்த்து கொண்டே இருந்தாள். அத்தையிடம் இப்போதைக்கு எதையும் சொல்ல வேண்டாம் என்று பத்மா மௌனமாக இருந்து விட்டாள். வேலை முடிந்தது. 10 மணிக்கு படுக்கையறைக்கு வந்தாள். ரமணி விழித்து கொண்டுதான் இருந்தான். பாலை நீட்டினாள். அங்க வை. குடிச்சிட்டு படுங்கோ ரமணி, நேரம் ஆச்சு. நிமிர்ந்தான். பத்மா, சொல்லுங்கோ. ஸ்ரீராம் இந்த வீட்டுக்கு வரப்படாது. அவன் கூட நீ பழகவும் வேண்டாம். அம்மா எதுவும் சொல்லல, நான் சொல்றேன் இத. அந்த கடைசி வாக்கியம் அவளுக்கு ஆபாசமாக ஒலித்தது. சிவகாமு ஊதியதை இவன் ஒப்பிக்கிறான். இவன் மாற மாட்டான். இந்த நிலை தொடர்ந்தால் இவனுடன் குடித்தனம் நடத்த முடியுமா? சந்தேகம் வந்தது. காலை வழக்கம் போல அலுவலகம் வந்தாள். அன்று பிரஸ் மீட் இல்லை. ஆனால் ஸ்ரீராமுக்கு போன் செய்தாள். என்ன பத்மா, 5 மணிக்கு ஆத்துக்கு வர முடியுமா? என்ன விஷயம்? அக்னி பிரவேசம். புரியல. வந்தா புரியும், தவற வேண்டாம். தன் வேலையில் மூழ்கி போனாள். 4:15க்கு புறப்பட்டு ஆட்டோ பிடித்து 10 நிமிடம் முன்னதாகவே வந்து விட்டாள். அத்தை புறப்பட்டு கொண்டிருந்தாள். எங்க அத்தை? முப்பாத்தம்மன் கோயில்ல விளக்கு பூஜை, வர நேரமாகும் பத்மா. போய்தான் ஆளுமா அத்தை. ஏம்மா? நீங்க இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். 5 மணிக்கு மேல இந்த ஆத்துல நடக்க போற ஒரு நாடகத்தை பார்க்க. சரி,
அத்தை உள்ளே போய்விட்டாள். ரமணி வந்து உடை மாற்றி முகம் கழுவி வந்து உட்கார்ந்தான். அப்பா வீட்டில்தான் இருந்தார். வாசலில் ஸ்கூட்டர் வந்து நின்றது. ஸ்ரீராம் இறங்கி வெகு இயல்பாக உள்ளே நுழைந்தான். ரமணியின் முகம் கடுகடுத்தது. இன்னைக்கு பிரஸ் மீட் இல்லையோ? இல்ல ரமணி. அதான் ஆத்துக்கே வந்துட்டியாக்கும். பத்மா வர சொன்னான். வெகு யதார்த்தமாக சொன்னான் ஸ்ரீராம். சிவகாமு ரமணியை பார்த்தாள். ஆமா, நான் தான் வர சொன்னேன். எதுக்கு பத்மா? ஸ்ரீராம் கேட்டான். சொல்றேன். இனிமே நீங்க இந்த வீட்டுக்கு வரவும் கூடாதான், உங்க கூட நான் பழக கூடாதான். இது ரமணி எனக்கு போட்ட உத்தரவு. ரமணிக்கு யார் போட்ட உத்தரவோட நகல் இதுன்னு நான் கேட்க போறதில்ல. அத உங்ககிட்ட நான் தனியா ஏன் சொல்லணும்? அதான் பகிங்கரமா சொல்ல உங்களை இங்க வரவழைச்சேன். அத்தையின் புருவம் சுருங்கியது. ஸ்ரீராம் பேசவில்லை, மௌனமாக இருந்தான். சட்டென எழுந்து கொண்டான். நான் புறப்படுறேன். இருங்கோ ஸ்ரீராம், பதில் சொல்லாம போனா எப்படி? அதான் நான் வாண்டான்னு அவன் முடிவு பண்ண அப்புறம் பின்னால போறது தானே முறை. இருங்கோ. முடிவை அவர் எடுக்கல. எந்த முடிவுமே இங்க அவருக்கு சொந்தம் இல்ல. யாரடி குத்தி காட்டுற நீ? சிவகாமு உள்ளே வர, நான் உங்களை சொல்லல, அம்மாவை எதிர்த்தா பேசுறேன். நில்லுங்க ரமணி. உங்க அம்மா நாமத்தை அப்புறமா ஜபிக்கலாம். ஸ்ரீராம் விஷயத்துக்கு வருவோம். காரணம் என்னன்னு கேட்க மாட்டேடா ஸ்ரீராம்? அவசியம் இல்ல பத்மா. இருக்கு. என் புருஷனுக்கு நேத்துல இருந்து ஒரு புது சந்தேகம். எனக்கு அவர் புருஷனா இல்ல நீங்க புருஷனான்னு. பத்மா. ஸ்ரீராம் அலறி விட்டான். இதுக்கே அலர்னா எப்படி? பிரஸ் மீட்டுன்னு சாக்கு வச்சுண்டு ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு நீங்களும் நானும் பண்ற ஜல்சா எல்லாம் கூட ரமணிக்கு தெரிஞ்சாச்சு ஸ்ரீராம். பத்மா. அப்படியும் பெருந்தன்மை இல்லையா அவரு? என்ன ரமணி? அவன் பேசவில்லை. அவர் பேச மாட்டார். அவரால முடியாது. ஏன்னா எழுதி கொடுத்த டயலாக் தீந்தாச்சு. இனிமே புது டயலாக பாடம் பண்ண அப்புறம் ஒப்பிப்பார். என்ன பேசுற பத்மானி? எங்க பிள்ளைய நாங்க கட்டி வைக்கிறோம்னு சொல்றியா? அவனுக்கு சுயபுத்தி இல்லைன்னு அவன் அவமானப்படுத்துறியா? புத்தியே இல்லையே. இருந்தா தானே அது சுயமா இரவலான்னு கேள்வி வரும். ரமணி தடால் என எழுந்தான். அப்பவே நான் சொல்லல, ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்கோன்னு பேய கட்டிண்டா பெரும்பாடுதான். சிவகாமு. நிஜம்தான். ஆம்பளை புருஷனா வரணும்னு பெண்கள் ஆசைப்படுவா. எனக்கு சாவி கொடுத்த பொம்மை புருஷனா வாச்சிருக்கேன். அதான் புது ஆம்பளை தேடிண்டியாக்கும். சிவகாமி. நிறுத்தடி. அத்தையின் குரல் ஓங்கி ஒலித்தது. அக்கா, இதுல நீ தலையிடாத. எப்படி தலையிடாம இருக்க முடியும்? வாழ வந்த பொண்ண வகதொகை இல்லாம பழி சுமத்துனா பாவண்டாது. அவ இன்னொரு ஆம்பளையோட என்னடா தப்பு? ஸ்ரீராம் நம்மாத்து பிள்ளை, நல்லவன். ஒரு அவசரத்துக்கு அவளை கொண்டு வந்து விட்டா என்ன தோஷம்? ரமணி நிச்சயமா அதை பெருசுபடுத்தல. அவனுக்கு விகல்பமும் தெரியாது. உன் பொண்டாட்டி பொண்ணு 2 பேருமா சேர்ந்து ஊதி ஊதி இதை பெருசாக்கிட்டா. அக்கா இருடா. ரமணி வாடாங்க. அத்த, நீ மனுஷன் தானடா? கட்டின பொண்டாட்டி எத்தனை நல்ல பொண்ணு. அவ மேல கூசாம எத்தனை பெரிய களங்கத்தை சுமத்தி இருக்க. உங்க அம்மா பேச்ச கேட்டுண்டு பாத கொண்டா ரமணி. தெய்வம் சும்மா இருக்காது. அப்படியும் அந்த குழந்தை கலங்கல, கதறி அழல. ஏன்னா அவ மனசுல களங்கம் இல்ல. தைரியசாலி, தன்னம்பிக்கை நிறைஞ்ச பொண்ணு. எல்லாரையும் கூட்டி வச்சு பிரச்சனைய பொழந்துட்டா பாரு. குத்தமுள்ள ஒருத்தியால இத்தனை பகிங்கரமா பிரச்சனைய அலச முடியுமாடா? அத்தை, அம்மா. நிறுத்துடா உன் அம்மா புராணத்தை. நியாயமா நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். வாண்டா, உன் பொண்டாட்டி விட்டுடு. ஸ்ரீராம்கிட்ட மன்னிப்பு கேள்றா ரமணி. எதுக்கு? அவனை அவமானப்படுத்தினதுக்கு. சிவகாமுவை பார்த்தான் ரமணி. கேட்காத என்று அவள் ஜாடை காட்ட, சாரி அத்தை, நான் எந்த தப்பும் செய்யல. என் சந்தேகம் எந்த ஆம்பளைக்கும் வரலாம். அப்படின்னா பத்மா நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்றியா? அவ தன்னை மாத்திக்கிட்டோம். எப்படி? சிவகாமுக்கு ஜால்ரா போடணுமா? அம்மா பேச்ச கேட்டு நடந்தா அதுல தப்பு இல்ல. நிமிர்ந்து ரமணியை ஒரு முறை பார்த்தாள் பத்மா. ஸ்ரீராம். என்ன பத்மா? இனிமே இங்க நீ வர வேண்டாம். பத்மா. இங்கதான் வர வேண்டான்னு சொன்ன. நான் இருக்க போற இடத்துக்கு வரலாம். என்ன சொல்ற? எங்க கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. இப்ப நான் போன் பண்ணிட்டு அங்க போறேன். எனக்கு தனியா கம்பெனி வீடே கிடைக்கும். அங்க நீங்க வரலாம். ஸ்ரீராம் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டு போய்விட்டான். நன்றாக இருட்டி விட்டது. எதிர் வீட்டில் போன் இருந்தது. பத்மா இறங்கி போக, என்ன திமிர் பாத்தியாடா? இந்த ராத்திரி நேரத்துல புறப்பட்டு தனியா கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் போறாளாம். போறாதுன்னு அவனையும் அங்க வர சொல்றா. நிச்சயம் இவ குடும்பத்துக்கு லாய்க்கு இல்ல. வக்கீல பார்த்து இவளை ஒழிச்சு கட்டுடா ரமணி. சிவகாமு, நீ நியாயமாத்தான் பேசுறியா? நீ சும்மா இருக்கா? இத்தனை பகிங்கரமா ஒரு பரத்தை விட கேவலமா நடக்கிற பொண்ண இப்போவும் நீ ஆதரிக்கிறது நன்னல்ல. விசு, நீயுமா? நான் ரமணிக்கு அப்பா. அப்படி நம்ப வேண்டியதுதானே எல்லாரும். அக்கா, என்ன பேசுற நீ? உன் வார்த்தைகள் சிவகாமுவை கேவலப்படுத்துறது. பொறுத்துக்க மாட்டேன்னா. இருடா. ஒவ்வொரு மனுஷ பரப்புக்கும் அம்மா தாண்டா விசு உத்தரவாதம். நம்பிக்கை இன்னொருத்த பேருதான் அப்பா. சிவகாமுவை சொல்லும் போது கொதிக்கிறதா? தான் மேல பழி சுமத்துறப்போ அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? அவளை அம்மாவுக்கு ஒப்பிடாத அத்தை. வாஸ்தவண்டா. எத்தனை தெளிஞ்ச பொண்ணு அவ. கீழ்த்தரமான புத்தி உள்ள உங்க அம்மாவை அவளோட ஒப்பிடுறது தப்புதான்.
சிவகாமுவ சொல்றச்ச உங்க அப்பா துடிக்கிறான். உன் மனைவிய நடுக்கூடத்துல வச்சு எல்லாரும் கேவலப்படுத்துறா. உனக்கு கொதிக்கலையா ரமணி? அதனாலதான் கேட்டேன், நீ விசுவுக்கு பிறந்தவன் தானான்னு. அத்தை, ஆராயாம பழி சுமத்துறது கொடூரண்டா ரமணி. உனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்து அவளை நாளைக்கு யாராவது பழிச்சா அப்ப கொதிக்கும் உன் ரத்தம். பத்மா வந்து விட்டாள். தன் அறைக்குள் நுழைந்து ஒரு பெட்டி எடுத்து முக்கிய துணிமணிகளை திணித்துக் கொண்டாள். கைப்பையை எடுத்துக்கொண்டாள். வெளியே வந்தாள். நான் புறப்படுறேன் அத்தை. பத்மா, சந்தேகத்தை அவர் மனசுல எல்லாருமா நுழைச்சாச்சு. இனி நான் அசைஞ்சா கூட 1000 அர்த்தங்கள் கற்பிக்க தோணும். எதுக்கு வீண் சங்கடம்? அதனால கொஞ்ச நாள் பிரிஞ்சு வாழறது. ரமணிக்கு ஒரு நாள் என்னை பத்தி தெரிய வந்தா, அவர் சுதந்திரமா செயல்பட தொடங்குனா, அப்ப நானும் விரும்பினா சேரலாம். இதுக்காக கோர்ட் படி ஏறி குடும்பத்தை கேலி கூத்தா மாத்த நான் விரும்பல. உன் பிறந்த வீடு இருக்கிறச்சே ஏன் கெஸ்ட் ஹவுஸ்? தாலி கட்டிண்டு அந்த படியை தாண்டியாச்சு. திரும்பவும் அங்கேயே ஏன் போகணும்? தனியா வாழ எனக்கு எந்த பயமும் இல்ல. இது மாதிரி அழுக்கு பிடிஞ்ச மனிதர்கள் இல்லாத இடமா இருந்தா தனிமை சொர்க்கம். கொஞ்சம் இரு பத்மா. அத்தை உள்ளே போனாள். 5 நிமிடம் கழித்து வெளிப்பட்ட போது கையில் ஒரு துணி முடிச்சு. நானும் உன்னோட வரேன். அக்கா, எனக்கு ரொம்ப நாளாவே இந்த ஆத்துல இருக்க பிடிக்கல. சிவகாமுவும் அவ பொண்களும் நடத்துற மாய்மால நாடகங்களோட நிரந்தர பார்வையாளன் நீ. உன்னால தப்புகளை கண்டிக்கவே முடியல. காரணம், உனக்கும் தன்னம்பிக்கை குறைச்சல். இது முதல் காரணம். தினமும் சிவகாமும் வேணும் உனக்கு. இது 2வது காரணம். உன் ரத்தம் தானே ரமணி, அவனும் அப்படியே இருக்கான். அக்கா, வளர்த்த தோஷத்துக்கு ரமணிய விட்டு பிரிய மனசு இல்லாமத்தான் நான் போகல இங்கிருந்து. ஆனா இப்ப வெறுத்துட்டேன். ஒரு ஸ்ரீராமோட இந்த பொண்ணை களங்கம் சுமத்துறவ தலைய மழிச்சு நார்மடி கட்டின என்ன கூட சந்தேகப்படலாம். மனச கழட்டி வச்சுட்டு உடம்ப மட்டுமே பிரதானமா நினைக்கிற நீயும் சிவகாமும் வாழற வீட்டுல பாதுகாப்பு எங்க இருக்கு? தான் பிள்ளை எப்பவும் தாமடியில இருக்கணும்னு நினைக்கிற தாய் அவனோட அந்தரங்க விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய முடியுமா? என்னக்கா பேசுற நீ? ஏண்டா, அதுக்கு ஒரு பொண்ணு போதுமே. அக்கா, என்னடா அக்கா? ரமணியோட அந்தரங்க சந்தோஷத்துக்கு மட்டுமா பத்மா? அந்த பொண்ணோட மனச புரிஞ்சுக்காம அவ மேல களங்கம் சுமத்தின ரமணி நாளைக்கு என்னதான் செய்ய மாட்டான்? அவனுக்கு ஆண் சுகம் தேவைப்படலடா. நீ இல்லாம சிவகாமுவாலதான் ஒரு நாள் கூட இருக்க முடியல. இந்த வயசுல கூட. மிருகங்களுக்கு அம்மா சகோதரின்னு பேதம் தெரியுமா? ரமணி கூசி போனான். வாடி பத்மா, போலாம். இந்த வீட்டுல இனிமேலும் இருந்தா நான் கூட நாளாந்தரமா ஆயிடுவேன். பேச வேண்டியதை பேசியாச்சு. இத்தனை நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை போலிகள் மத்தியில. இப்பத்தான் நிஜமான வாழ்க்கை எனக்கும் ஆரம்பம். உன்னை உன்னோட கூட்டின்னு போவியாம்மா? வாங்கோ அத்தை. உங்களை வாண்டான்னு யாராவது சொல்ல முடியுமா? சிவகாமு, இந்த அத்தையால இனி உன் குடும்பத்துல யாருக்கும் தொந்தரவில்லை. நான் வரேன். பத்மா ஆட்டோவை கைத்தட்டி அழைக்க இருவரும் ஏறிக்கொண்டார்கள். அது வேகம் பிடித்தது. சிவகாமு அழத் தொடங்கினாள். நீ ஏண்டி அழற? உள்ள வா. அம்மாவை அணைத்தபடி உள்ளே அழைத்துச் செல்லும் அப்பாவை வெறுப்புடன் பார்த்தான் ரமணி. சமாதானம், கெஞ்சல், கொஞ்சல் என்று கதை நீண்டு எங்கே முடியும் என்பது அவனுக்கு தெரியும். தன் அறைக்கு வந்தான். கட்டாந்தரையில் மல்லாந்து படுத்தான். நள்ளிரவில் தான் உறக்கம் வந்தது. காலையில் 6க்கு விழித்தான். வீடு இருண்டே கிடந்தது. அம்மா எழுந்திருக்கவில்லை. எழுந்திருக்க அவளால் முடியாது. அப்பா விடவும் மாட்டார். பாவம் அத்தை. 4 மணிக்கு எழுந்து மாடு போல உழைத்து இந்த நேரமும் சாம்பிராணி மணமும் தாளிக்கும் வாசனையும் பூஜை அறை குத்து விளக்கும் என்ன ஒரு மங்களம்! கோவில் போல இருக்கும். இப்போது 2வது ஆட்டம் முடிந்த தியேட்டர் போல இருந்தது. இனி இப்படித்தான் இருக்கும். பாதி நாட்கள் பெண்கள் வீட்டுக்கு போய்விடும் அம்மா. அத்தை என்ற ஒருத்தி இல்லாமல் இருந்தால் இது வீடாக இருக்காது, சுடுகாடாக இருந்திருக்கும். பத்மா, அவளுக்கு மட்டும் எப்படி அத்தையின் அருமை சட்டென பிடிபட்டது? அதே அதிகாலையில் எழுந்து மடி கட்டிக்கொண்டு அத்தையிடம் எல்லாம் கற்றுக்கொண்டு இத்தனை நாள் வாழ்ந்த எங்களை விட நேற்று வந்த பத்மா போதும் என்று அத்தையே முடிவுக்கு வர வேண்டுமானால்? பத்மா மோசமான பெண்ணாக இருந்தால் அத்தை எப்படி ஏற்றுக்கொள்வாள்? அத்தை, பாட்டி, இப்படி அப்பா வீட்டு மனிதர்களை ஆதிநாள் தொட்டே எந்த நேரமும் குறை கூறும் அம்மா. ஆனால் அம்மா பற்றி எந்த குறையும் காணாத அத்தை. ஏன் பத்மா மட்டும் சொன்னாளா? எந்த முடிவை என்னை எடுக்க விட்டார்கள்? அடிமை வாழ்வு உனக்கு சுகமாக இருக்கலாம். ஆனா உன்கிட்ட தன்னை ஒப்படைச்ச பொண்ணும் அப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கறது அபத்தம். நீ இத்தனை தாசானா இருந்தும் உன் தங்கைகளுக்குத்தான் இந்த வீட்டுல என்னைக்குமே முதலிடம். மாப்பிள்ளைகளுக்கு தரும் மரியாதையை கூட மகனுக்கு தராத பெற்றோர். உன் வீட்டு மாப்பிள்ளைகள் கூட உன்னிடம் எதற்காவது ஆலோசனை கலந்ததுண்டா? உன் நிஜமான மரியாதை என்ன இந்த வீட்டு? யோசிச்சியா? நீ அபாண்டம் சுமத்தியும் அவசரப்படாம 4 பேரை அழைச்சுதான் பேசினாள் பத்மா. அந்த விவேகம் கூட உனக்கு ஏன் இல்லாமல் போயிற்று? 8 மணி ஆகிலும் அடுப்பில் பூனை தூங்கியது. குளித்து உடை மாற்றிக் கொண்டான். 8 ஆயிட்டா? ஐயோ, உனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சே ரமணி.
ரமணி பேசவில்லை. உன்னால முடியாது சிவகாமு, அவன் ஹோட்டல்ல பாத்துப்போம். அடுத்து வந்த நாட்களில் அந்த வீட்டில் தனிமைதான் மிஞ்சியது. பாதி நாள் அம்மா புவனா வீட்டில். அத்தை போனதும் வீட்டின் வெளிச்சமே போய்விட்டது. ரமணிக்கு வெறுத்தே போனது. டிஃபன் சாப்பிட கூட காசில்லாமல் அப்பாவிடம் கேட்கும் நிலை வந்தபோது நொறுங்கி போனான். அந்த இரவு தூக்கத்தை துளைத்தான். விடியலில் ஒரு முடிவு உருவானது. என்னடா ரமணி, பெட்டியோட எங்க புறப்பாடு? என் வீட்டுக்கு. ஓ வீடா? இதுதானே அது? இல்லப்பா, இது உங்க வீடு, அம்மா வீடு, உங்க பெண்கள் 2 பேரோட வீடு. ரமணி, பாவினா பாசத்தை பொழியிற அத்தைய வீட்டை விட்டு போற அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துட்டேன். பத்மா நல்ல பொண்ணு. அவளை அந்த எல்லை வரைக்கும் காயப்படுத்தினேன். அதான் சோறு கூட கிடைக்காம நரகத்தை அனுபவிக்கிறேன். ஸ்ரீராம் உத்தமன்னு எனக்கே தெரிஞ்சும் அம்மா பேச்ச கேட்டு புத்தி அடகு வச்சேன். ஏம்மா, அப்பாவை பிரிஞ்சு ஒரு நாள் ஒரு நாள் இருக்க முடியலையே. எங்களை பிரிச்சு வைக்கிறதுல அப்படி என்னம்மா சந்தோஷம் உனக்கு? என்ன பேசுற ரமணி நீ? போரும்மா, உன் கொஞ்சலும் சாகசமும் பாசாங்கும் அப்பாவோட முடியட்டும். என்கிட்ட வேண்டாம். அத்தை தெய்வம். தெய்வம் கோவில்ல தான் குடியிருக்கும். அந்த கோவிலுக்கு சொந்தக்காரி பத்மா. எனக்கும் அங்க ஒரு இடம் கிடைக்குமான்னு கெஞ்சி பாக்குறேன். நான் வரேன். என்ன அவன் போறானே? சுய தீர்மானம் அவனுக்கு கிடையாது. தன்னால திரும்புவான். ரமணியின் முதுகில் அப்பா குரல் தேய, ரமணி ஆட்டோ பிடித்து கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் நிற்க, ஸ்ரீராமின் ஸ்கூட்டர். வாசலை நெருங்கினான் ரமணி. ரமணி வெகுளிதான். அவன் மனதை மாத்தவா கலைச்சா என்ன செய்ய முடியும்? அவன் மனச மத்தவா கலைச்சா என்ன பண்ண முடியும்? நான் அவன்கிட்ட பேசி பாக்குறேன். உங்களை சேர்த்து வைக்க நான் முயற்சிக்கிறேன் பத்மா. வேண்டாண்டா ஸ்ரீராம், அது நடக்காது. ஊனமான மனுஷனுக்கு தன்னம்பிக்கை அதிகம்னு சொல்லுவா. தன்னம்பிக்கையே ஊனமானவன் ரமணி. பாறையில பயிர் வளராது, மலடுக்கு புள்ள பறக்காது. ரமணிக்கு இந்த ஜென்மத்துல அடிமை புத்தி போகாது. நீ வேற பேச்சு பேசுறியா? அத்தை, இந்த குழந்தைய களங்கம் சுமத்தின பாவத்துக்கு ரமணி சோறு கிடைக்காம அலையணும். பாவம் அத்தை, எங்க இருந்தாலும் அவர் கஷ்டப்பட வேண்டாம். இப்ப கூட அவர் மேல எனக்குள்ள வருத்தம் என்னன்னா, என்ன அவர் பேசுனதுக்காக இல்ல, எப்ப அடிமைத்தனத்துல இருந்து அவர் விடுபடுவார்னு தான். விடுபட்டாச்சு பத்மா. குரல் கேட்டு மூவரும் திரும்ப ரமணி உள்ளே நுழைந்தான். ரமணி, அத்தை என்ன மன்னிச்சிடு. நான் உணர்ந்துட்டேன். இந்த வீட்டுல எனக்கு இடம் உண்டா? அவளை கேளுடா. இனிமே எஜமானி அவதான். வாண்டாம் அத்தை. அவரோட அம்மா செஞ்ச தப்ப நான் தொடர வேண்டாம். ரமணிக்கு இனி யாரும் எஜமானர் இல்ல. அவருக்கு அவரே எஜமானர். என்ன ஸ்ரீராம்? ரமணி ஸ்ரீராமை நெருங்கி அணைத்து கொண்டான். ஷோ, அத அங்க செய்டா. இப்ப வா. உங்க அப்பா மாதிரி நீயும் ஆகாதடா ரமணி. அளவோட இருக்கணும் ஆசை கூட. அத்தை சொல்ல மூவரும் உரத்து சிரித்தார்கள்.